श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यास विशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः மகாபாரதத்துல பீஷ்ம பர்வா, அதுல பகவத்கீதை 12 அத்தியாயங்கள் பூர்த்தி ஆயிருக்கு. மொத்தம் 18 அத்தியாயங்கள், அதுல 12 அத்தியாயங்கள். இதுவே ஒரு சாமானிய விஷயம் இல்ல. 12 அத்தியாயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதுல முதல்ல அர்ஜுன விஷாத யோகம்ல இருந்து ஆரம்பிச்சு அர்ஜுனனுடைய கலக்கம், அந்த கலக்கத்தினுடைய அவனை கலக்கத்தை தெளிவுபடுத்தும் விதமாக பகவான் 2வது அத்தியாயத்திலேருந்து அர்ஜுனனை எழுப்ப ஆரம்பிச்சான். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லும்படியான ஸ்தித பிரக்ஞ லட்சணம், மனசை எப்படி அடக்கிறது, சரீரம் எப்படி வேறு, ஆத்மா வேறு அப்படின்னு பகவான் கிரமேண சொன்னான் 2வது அத்தியாயத்துல. 2வது அத்தியாயத்துல பூர்ணமா சொல்லிடல. அதனாலதான் இப்ப 13வது அத்தியாயத்துல அது தொடங்குறது. அதனாலதான் இப்ப 2வது அத்தியாயத்தை எடுத்து சொல்றேன். இந்த 2வது அத்தியாயம் ஸ்தித பிரக்ஞன் எப்படி இருப்பான், அந்த சரீரம்ங்கிறது எப்படி சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத பகவான் சொன்னாலும் அது கொஞ்சம் விவரணமாக இப்ப வரப்போறது 13வது அத்தியாயத்துல. மேலும் 3, 4, 5 இந்த இத்தகைய அத்தியாயங்கள்ல கர்மயோகமே பார்த்தோம். அதுல தியான யோகமும் பார்த்தோம் 6வது அத்தியாயத்துல. பிறகு 7லேருந்து ஆரம்பிச்சு 12 வரைக்கும் பூர்ணமா பகவத் குணங்கள் அனுபவிச்சோம். தன்னை எப்படி உபாசிக்கிறது, அதனுடைய முறை. பகவத்கீதையே 6, 6, 6ஆக பிரிஞ்சிருக்கு. 18 அத்தியாயத்துல முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம்னும், அடுத்து 7வதுல இருந்து 12 பிறகு மத்தியில இருக்கக்கூடிய அத்தியாயம் பக்தி யோகம்னும், கடைசி 6 அத்தியாயங்கள் 13லேருந்து ஆரம்பிச்சு 18 வரைக்கும் ஞான யோகம் அப்படின்னு 3ஆக பிரியறது. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். ஞான யோகம் தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஒரு அங்கமாக இந்த கர்மயோகம் பக்தி யோகம்ங்கிறது நமக்கு அமையிறது. மத்தியில பக்தி யோகம், ஏன்னா பக்தி தான் ஊக்குவிக்கிறது அந்த ஞானத்தை. முதல்ல எவ்வளவு கூலம் நம்ம கர்மானுஷ்டானத்துல நம்ம சிறந்து விளங்குறோமோ அதனாலதான் முதல்ல கர்மயோகம். முதல்ல நம்ம கர்மயோகியா இருக்கிறதுக்கே ஆசைப்படணும். நம்மளுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை நம்ம கிரமேண பண்ணாம அதை முறையாகவே செய்யணும். இதெல்லாம் தான் கர்மயோகத்தினுடைய லட்சணம். இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு பூர்வ அத்தியாயங்கள்ல. கர்மயோகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பக்திக்கு கொண்டு போகும். அந்த பக்தி தான் இப்ப ஞான சாதனமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால கர்மயோகம் பக்தி யோகம் ஆன பிறகு இப்ப ஞான யோகமாக, பிறகு 13லேருந்து 18 அத்தியாயம் வரைக்கும் ஞான யோகம் அப்படின்னு அந்த அத்தகைய அத்தியாயங்கள் அப்படி பிரிக்கிற அந்த முறை. முதல் 6 கர்மயோகம், அடுத்த 6 மத்தியில இருக்கக்கூடிய 6 பக்தி யோகம், பிறகு கடைசி 6 ஞான யோகம் அப்படின்னு. இப்ப ஞான யோகத்துக்குள்ள நம்ம பூர்றச்சேவே இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது துர்லபம் தான். ஞானம்ங்கிறது, இந்த ஞானம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பூர்ணமா தெரிஞ்சுக்கிறதுக்கே கோட்டி கல்ப காலம் ஆயிடுது. அவ்வளவு கல்ப காலமாகவோ கல்ப காலத்துக்கு எண்ணிக்கை சொல்ல முடியாது அப்படின்னு தானே சொன்னோம். எவ்வளவு கல்ப காலம் நம்ம இருந்திருக்கோம், எவ்வளவு கல்ப காலமாக இந்த லோகம் சிருஷ்டிச்சிருக்கு, அதை எண்ணவே முடியாது கணக்குலன்னு 8வது அத்தியாயத்துல பூர்ணமா பார்த்தோம். அப்படி இருக்க இவ்வளவு கோட்டி கல்ப காலம் ஆகியும் நம்ம இன்னை வரைக்கும் நம்ம இங்க இருக்கோம்னா, கரையேறாம இருக்கோம்னா, அப்ப நம்ம எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தா நமக்கே புரியும். பாகவதத்திலேயே 84 லட்ச ஜன்மா தாண்டி மனுஷ ஜன்மா,
அப்படின்னு வருது இல்ல. அதுக்கு போல அது ஒரு கிரமேண தான் சொல்லப்பட்டது பாகவதத்துல. இன்னும் எவ்வளவு ஜென்மாவோ எவ்வளவு கோடி கல்ப காலமோ எல்லாம் ஆகி இன்னி வரைக்கும் நாம் இங்க இருக்கிறத வச்சே புரிஞ்சுக்கணும், நம்ம இன்னும் கரையேறல. அப்படி இருக்கு இந்த ஞானம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதை புரிஞ்சுக்கணும். இந்த 13ல இருந்து 18 வரைக்கும் கீதையை அனுபவிக்கணும் அப்படின்னாலேயே அதுக்கு கோட்டி கல்ப காலத்தினுடைய அனுகிரகம் இருந்திருக்கணும், நமக்கு அதனுடைய தபஸ் இருந்திருக்கணும். அப்பதான் இந்த ஞானம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையே நம் காதுல விழும் அப்படின்னு நமக்கு பாஷ்யக்காரர் நமக்கு நிர்ணயம் பண்றார். அத்தகைய ஞான யோகமாகிய இந்த கடைசி 6 அத்தியாயத்துல இப்ப 13வது அத்தியாயம். 13வது அத்தியாயத்துல அர்ஜுனன் முதல்ல அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். ஞான யோகத்துக்கு அங்கமாக இருக்கிறது என்னென்னமோ அதெல்லாம் இங்க கேள்வியாக வருது. அர்ஜுனனுடைய கேள்வி. யாரோ அன்மியூட்ல இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோ. இந்த சசி அப்படிங்கிற ஒரு ஐடி அன்மியூட்ல இருக்கு. அர்ஜுனனுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவ ச ஏதத் வேதிதுமிச்சாமி யே ஞானம் ஞேயம் ச கேசவா. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், இன்னமும் அது அன்மியூட்ல தான் இருக்கு. அர்ஜுனன் கேட்கறது பிரகிருதிம் புருஷம் சைவ. பிரகிருதி அப்படிங்கிறது நேச்சர், இயற்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரகிருதிம் புருஷம் சைவ, பிரகிருதி அப்புறம் இந்த பிரகிருத்தில வாழக்கூடிய இந்த ஜீவன்கள். பிரகிருதிம் புருஷம் அப்படின்னா இந்த ஜீவன்கள், இங்க வாழக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள். பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவ ச. க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா என்ன, இதுதான் இப்ப முக்கியமான இந்த அத்தியாயத்தினுடைய அடியே இதுதான். இங்க அர்ஜுனனுடைய கேள்வி என்ன, க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்தினுடைய பதில் தான் இந்த அத்தியாயம் பூரா நமக்கு வருது. க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன், க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் அடிக்கடி வரும். அடிக்கடி பல ஸ்லோகங்கள்ல அது வரும். முதல்ல இது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவ ச ஏதத் வேதிதுமிச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவா. ஞானம் ஞானம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஞானம்னா என்ன, ஞானம்னா ஞானம் தான், அதுக்கு பதில் அவ்வளவுதான். ஞானம்னா என்ன, ஞானம்னா ஞானம் தான். ஞானம்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது, ஞானம்னா என்ன அப்படின்னா சரி அறிவு அப்படின்னு சொல்லலாம், அது டிரான்ஸ்லேஷன் அவ்வளவுதான். ஞானம் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத சொல்ல அறிவுன்னு சொன்னா அது தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். இல்ல நாலேஜ் அப்படின்னு சொன்னா அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம். அதுக்கு என்ன அர்த்தம், ஞானம்னா என்ன அப்படிங்கறது நம்ம யாருமே யோசிச்சது இல்லை. உனக்கு ஞானம் இல்லையேன்னு நம்ம பல பேரை சொல்றோம். அந்த ஞானம்னா முதல்ல என்ன அப்படிங்கறதே அது ஒரு பெரிய கேள்விதான். ஏதோ இங்க அர்ஜுனன் சாமான்யமா கேட்டுடல இந்த கேள்விய. ஞானம் அப்படிங்கிறது என்ன, ஞானம்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அது நமக்கு வேணுங்கிறதையாவது நம்ம யோசிக்க முடியும். வெறும ஞானம்ங்கிறது அறிவோ இல்ல நாலேஜோ இல்ல அதுக்கு வேற என்னென்ன பாஷையில என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே டிரான்ஸ்லேஷன் தானே தவிர ஞானம்ங்கிறது வாஸ்தவத்தக ஞானத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு அர்ஜுனன் ஆசைப்படுறான். அதனால அது கிருஷ்ணனை நோக்கி கேட்கிறான். ஏதத் வேதிதுமிச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவா. கேசவா, அது ஞானம்னு அடிக்கடி எல்லாரும் சொல்றா, எனக்கு இதை விளக்கு. பிரகிருதி புருஷன் அப்படின்னா என்ன, பிரகிருத்தின்னா என்ன, பிரகிருதிங்கிறது நேச்சருங்கிறது புரியறது, இருந்தாலும் கொஞ்சம் விஸ்தாரமா கேட்கணும்னு ஆசைப்படுறான் அர்ஜுனன். பிரகிருதி புருஷன் அப்புறம் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன்னா என்ன, அந்த ஞானம் அப்படின்னு எல்லாத்துக்கும் விட உயர்வு ஞானம்னு வருது இல்லையா, அந்த ஞானம் அப்படிங்கிறது என்னதான் ஞானம், ஞானம்ங்கிறது என்னங்கிறது என்ன விளக்கிடு அப்படின்னு. ஏன்னா ஞான யோகம் அப்படிங்கிறதுனாலே இந்த கேள்வியும் அப்படி அமையறது. ஞானம்னா என்ன அப்படிங்கிற மாதிரியே கேள்வியும் அமையறது. இதுல இருந்து இனிமே பகவானுடைய பதில்கள். பகவான் இனி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ பகவானு வாச்ச இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹுஹு கோ க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் நம்ம அனுசந்தானம் பண்ணாலேயே போறோம். ஞானம்னா என்னங்கிறது நமக்கே புரிஞ்சிடும்.
இதம் ஷரீரம், இந்த ஷரீரம்னு, ஷரீரம்னு கூட சொல்லல, இதம் ஷரீரம். இதம் ஷரீரம் கௌந்தேயா, இதம் ஷரீரம் கௌந்தேயா. இந்த ஷரீரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சேவே இந்த ஷரீரம்னு தான் சொல்றான். ஏன்னா ஷரீரம் வேறு, ஷரீரம் நம்ம இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதம் ஷரீரம் கௌந்தேயா க்ஷேத்ரமித்யபிதீயதே. இது அறியறவன் தான் இந்த ஷரீரம் வேற, நம்ம இந்த நான் அப்படிங்கிறது இந்த ஷரீரம் இல்ல அப்படிங்கறத யாரு அறியறானோ அவன் க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்திரம் அப்படிங்கிறது நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ எல்லாம் க்ஷேத்திரம். நம்ம கண்ணால பாக்குறது இதெல்லாமே, இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கோ இந்த ஜட இயற்கை இதெல்லாமே க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. க்ஷேத்ரஜ்ஞன் அப்படிங்கிறது இதெல்லாம் யார் காண்கிறானோ அந்த நான் நான் நான்கிற அந்த ஒரு நிலை. அந்த நான்கிறது எது? இந்த சரீரத்தையே நான் 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 நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னா என்னன்னே புரியாது. இந்த சரீரம் இல்ல, க்ஷேத்ரஜ்ஞன் இங்க இந்த சரீரத்தை சொல்லக்கூடாது, அந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதம் ஷரீரம். ஏன்னா இது ரொம்ப வேஸ்டான ஒரு சாப்டர், கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சாதான் இது புரியும். ஏன்னா ஞான யோகம் இல்லையா, ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால இதம் ஷரீரம் அப்படின்னு பகவான் இங்க இதம்னு ஆரம்பிக்கிறதுக்கான அந்த அவதாரிக்க பாஷ்யக்காரர் நமக்கு என்ன பண்றார், இதம் எப்போ இந்தன்னு சொல்லிட்டாரோ அப்பவே அடுத்த க்ஷணம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது நம் இல்லை, இந்த ஷரீரம்ங்கிறது நம் இல்லை அப்படிங்கிறத புரியணுங்கிறதுக்காகவே இதம் ஷரீரம். இது ஒரு குடியிருக்கிற வீடு தானே அப்படிங்கிறதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம். இது வீடு, இந்த வீடு இதுலதான், இந்த வீட்டுல இந்த குடியிருக்கிற இந்த கிரகத்துல எப்போது வேணும்னாலும் இந்த ஜீவன் புறப்பட்டு போயிடலாம். இப்படி புறப்பட்டு போன பிறகு அப்ப இந்த சரீரம் இங்கதானே இருக்கு, இந்த சரீரத்தை இட்டபடி போட்டு வச்சிருக்கா இல்ல, இப்போ ஐஸ் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு அப்படி பேக் பண்ணி நல்லா போட்டு வச்சிருக்கா இல்லையா, அப்பவும் சரீரம் இருக்கே, அங்க சரீரம் இருக்கு, அதுக்கு காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. அப்ப அது எதுவும் வேலை செய்யாம இருக்கு. ஏன்? சரீரம் தான் இருக்கே, இருக்கிறச்சே பின்ன சரீரமே நீயாக இருந்தால் நீ வேலை செய்யணுமே, அப்போ ஏன் செய்யல? ஏன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த சித்து எப்ப புறப்பட்டுடுத்தோ அப்ப இந்த சரீரத்துக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிறது இந்த மரணத்துலதான் நமக்கு கிளியரா புரியுது. லௌகிகமாவே சொல்றேன், யாராவது இப்ப மரணிச்சுட்டான்னா எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரியிலயோ எங்கேயோ அப்படி மரணிச்சுட்டா, இப்ப அவளை கிரகத்துக்கு கொண்டு வரான்னா, மரணிச்சு அந்த பிரேதத்தை கிரகத்துக்கு கொண்டு வரான்னா, யாராவது கீதாவோ சீதாவோ இல்ல மாதவனோ கேசவனோ ஏதோ ஒரு பேர், ஒரு நாமம், அந்த ஒரு நாமம் வச்சு அதுல வாழ்ந்திருப்பான் இல்லையா. அப்ப அந்த கீதா சீதா யாரோ ஒருத்தரை எடுத்துப்போம், அந்த கீதா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கீதாவை கொண்டு வரா அப்படின்னு நான் சொல்றா, என்ன சொல்றோம், நம்ம பாடியை கொண்டு வரா சொல்றோமா இல்லையா? ஒரு அஜ்ஞானி கூட சொல்றானா இல்லையா? ஒரு அஜ்ஞானி கூட யாராவது எங்கேயா மரணிச்சுட்டான்னா, அவன் மரணிச்சுட்டான் போயிட்டான்ப்பா, அவன் பாடி வந்துட்டு இருக்கு, அவனுடைய பாடி ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்கு, அவன் பாடியை கொண்டு வரும் அப்படின்னு அந்த பாடி அது சரீரம் அப்படிங்கிறத கிளியரா சொல்றானா இல்லையா? அப்ப இது சரீரம் தான் அப்படிங்கிறது மரணிக்கிற சமயத்துல எல்லாருக்கும் தெரியறது. அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த நான்கிற அபிமானம் இந்த சரீரத்துல நம்ம வச்சுட்டு இருக்கோமே தவிர, எப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த ஜீவன் புறப்பட்டு எடுத்தோ, அந்த ஆத்மா புறப்பட்டு எடுத்தோ அந்த சரீரத்துல இருந்து, அப்ப உடனேவே நமக்கே அந்த ஞானம் வந்துடுறது. என்ன நம்ம என்ன சொல்றோம், இவன் இந்த சரீரம் வந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர அவன் புறப்பட்டுட்டான். அவன் யாரோ அந்த ரிஷிகேஷனோ இல்ல கேசவனோ மாதவனோ யார் அந்த நாம ரூபத்துல வாழ்ந்தானோ அவன் புறப்பட்டுட்டான், அவனுடைய ஆத்மா புறப்பட்டுடுது. ஆனால் அவனுடைய சரீரம் வருது, சரீரம் அந்த பிரேதம் வருது அப்படின்னு எப்படி ஒரு அஜ்ஞானி கூட அதை பிரிச்சு சொல்றானோ, இந்த என்னுடையங்கிற அந்த அபிமானம் நம் சரீரத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசை, அவ்வளவுதான். இந்த சரீரத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த மமதை அப்படின்னு சொல்லுவா. அந்த மமதை பிரம்மலோக பரியந்தம் இருக்கு. பிரம்மா உள்பட பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் இருக்குது. நான்கிற அந்த சரீர அபிமானம் அது பிரம்மலோக பரியந்தம் இருக்கிறதுனாலதான் தன்னை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, என்னை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கிற அந்த ஒரு கோபம், அந்த ஒரு தாபம், இல்ல நம்மள ரொம்ப புகழ்ந்துட்டா அந்த ஒரு சந்தோஷம், இதெல்லாம் இந்த சரீர அபிமானமான விஷயம்தான். ஆத்மாவை சொல்லலை அப்படிங்கறத எவன் ஒருவன் புரிஞ்சுட்டானோ அவன் இதெல்லாம் கூட நினைச்சு கவலைப்பட மாட்டான். என்ன சொல்லிட்டாளே அப்படிங்கிற கவலை எல்லாம் வரதுக்கு காரணம் இந்த சரீரத்தையே நாம் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான். நீ என்ன இப்படி இருக்க, நீ நன்னாவே இல்லை, நீ கேவலமா இருக்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா நமக்கு அப்படியே பொல பொலன்னு கண்ணுல கண்ணீர் வரும்.
நம்மள இப்படி சொல்லிட்டாளே அவ சொன்னது நம் சரீரத்தை, அந்த ஒரு கிஞ்சித் ஞானம் தான் அது. சொல்லிட்டு போட்டோம், நம் சரீரத்தை தானே சொல்றா அப்படிங்கிற அந்த ஞானம் இல்லாததுனாலதான் நான் அழறோம். நம்மள சொல்லிட்டா என்ன சொல்லிட்டான்றோம். ஒன்ன சொல்லல. பக்த சரித்திரத்துல ஒரு கதையே இருக்கு. ஒரு கதை என்ன ஆச்சு, அந்த பக்த சரித்திரத்துல பண்டரிநாதனையே நினைச்சுண்டு தியானத்துல பண்டரிநாதனுடைய ஒரு பக்தன் புறப்பட்டு வந்துட்டு இருக்கச்சு. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். முற்றும் கடந்த ஞானி, அவர் ஆத்ம ஞானம் பெற்றவர். அவர் போயிட்டு இருக்கச்சே அங்க தெருவுல போன ஒருவன் இவரை பார்த்து ஏதோ ஒரு கோபம், அவனுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனும் இவர் மேல காட்டணும்னு அவர் கையை ஒரு உடைச்சானாம். உடைச்ச உடனே அவர் அதையும் கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருந்த உடனே அவனுக்கே கொஞ்சம் தோணித்துச்சா, நம்ம கையை போட்டு ஒரு உடைச்சோம், ஆனாலுமே இவர் எதை பத்தியும் யோசிக்காம அப்படியே போறாரேன்னு பின்னாடியே ஓடி வந்து, சுவாமி என்னை மன்னிச்சுக்கோங்கோ, உங்க கைய உங்களை உடைச்சிட்டேனே. உடைச்சிட்டியா? என்னப்பா உடைச்ச? உடைச்சேனே, இங்க பாருங்க, உங்க கைய பாருங்க, உடைச்சிட்டேனே நானு. அது நான் இல்லப்பா, இது என் சரீரம்ப்பா. இது நீ என்ன உடைக்கல, என்ன உடைக்க முடியாது உன்னால. ஏன்னா நான் அப்படிங்கிற அந்த ஆத்ம ஞானம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் சொன்னாராம், இது என்ன உன்னால உடைக்க முடியாது, யாராலையும் உடைக்க முடியாது. நீ உடைச்சது என் சரீரத்தை, என் கையை, அவ்வளவுதானே அப்படின்னுட்டு போனாராம். அது சரீரம் அப்படிங்கிற அபிமானம் நம்ம எப்ப வச்சுட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் தான் நமக்கு இதெல்லாம் கண்டு ஒரு அசூயை, குரோதம், காமம், நமக்கு அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சுகம், துக்கம் எல்லாத்துலயும் அபிமானம் நமக்கு வரதுக்கு காரணம் இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே. ஏன்னா அந்த சரீரம் எப்ப இட்டபடி ஆயிடுத்தோ, இனி அதுவே போய் மயானத்துல படுத்துக்கிறதா? அதை தூக்கிறதுக்கு ஒரு 4 பேராவது வேண்டி இருக்கு. 4 பேராவது அதை தூக்கி கொண்டு போய் அதை மயானத்துல வச்சு அதை தீயிட்டா அது அக்னிக்கு இரையாக ஆறுது. இல்ல அத மண்ணுல போட்டு புதைச்சா மண்ணோட மண்ணா போயிடுறது. இல்ல அப்படி சமுத்திரத்துல வீசி எரிஞ்சா ஜலஜந்துக்களுக்கெல்லாம் அது உபயோகமாக அங்க போயிடுறது. இல்ல வெறும அப்படியே தூக்கி வீசி எரிஞ்சா கழுகுகள் நரிகள்லாம் வந்து அதை கொத்தின்னு போயிடுறது. அவ்வளவுதான் நம் சரீரத்துக்கு இருக்கிற ஒரு வேல்யூ. ஏன்னா இது சரீரம், அவ்வளவுதான். இதம் ஷரீரம் கௌந்தேயா. வைதிக மதமா இருந்தா, நம் சனாதன மதமா இருந்தா நம்ம போய் அக்னி பகவானுக்கு இரையாக்குறோம். மற்றவர்கள் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார்களோ, ஆக மொத்தம் சரீரம் அவ்வளவுதான். எந்த விதமாக நம்ம போய் அடக்கம் பண்ணாலும் அது அடங்கிடுறது அப்படிங்கிறதுனாலதான் அடக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போனதுதான். இனி அந்த சரீரத்தை நினைச்சு நம்ம அழுதாலும் அது திரும்ப வரப்போறது இல்லை. நீ எவ்வளவு நாட்கள் வச்சுக்க முடியும்? அதை 3 நாள் வச்சுக்கலாமா மேக்சிமம்? நம்ம கிரகத்துல அந்த பிரேதத்தை 3 நாளைக்கு மேல வச்சுக்க முடியாது நம்மளாலேயே. துர்நாற்றங்கள் வீச ஆரம்பிக்கும். அதுக்கு மேல நம்மளாலேயே வச்சுக்க முடியாது. நம்மளே இதை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டா தேவையில்லைன்னு நினைப்போம். அதனால அதை கலப்பி கொண்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் அவ்வளவுதான் இந்த சரீரத்துக்கு வேல்யூ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதம் ஷரீரம் கௌந்தேயா. அதுக்கு பிறகு அந்த ஆத்மா புறப்பட்டு அதனுடைய தலையெழுத்து அது என்னெல்லாம் செஞ்சுதோ இந்த ஜென்மத்துல பிராரப்தம், கர்மா, அதெல்லாம் கணக்குல எடுத்துட்டுதான் அது ஃபர்தரா அது எங்க போறதுங்கிறது நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இந்த சரீர அபிமானம்ங்கிறத எவன் ஒருவனால விட முடியுமோ அவனாலதான் அவனதான் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவன் ஆத்ம ஞானம் பெற்றவன். அவன் இது நம் இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுண்டவன். அவன் தூங்கும் போது கூட தான் நமக்கு யார் வரா யார் போறா எதுவுமே தெரியறது இல்லை இல்லையா? தூங்கும் போது நம்ம கண்களை மூடி நல்ல நிசப்தமா நம்ம தூங்கிடுறோம். தூங்கரிச்சு அப்ப யார் வரா யார் போறா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா சில பேர்கள் என்ன நினைப்பா, முதல்ல சரீரம் தான் நான் அப்படிங்கறத நினைக்கிறதுக்கான பதில் இங்க வந்துடுது. சரீரம் நீ இல்லை அப்படின்னு வந்துடுது. அடுத்தது நம் பிராணனே தான் நான் அப்படின்னு நினைப்பான். பிராணன், நம்மளுடைய பிராணன் இருக்கே, சுவாசம், இப்படி மூச்சு சுவாசம் எல்லாம் போயிட்டு வருதே, நம் பிராணன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கே, அதை தான் நான் நினைப்பான். அதனால இந்த பிராணனே நான் அப்படின்னு நினைச்சு முதல்ல சரீரம் நான் நினைச்சவா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போச்சே இந்த பிராணனே தான் நான் நினைப்பான். அந்த பிராணனும் நீ இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது. நம்ம தூங்கும் போது அப்ப பிராணன் இருக்குதானே, அப்போ அங்க யார் வரா யார் போறா எதையாவது திருடின்னு போறா எதுவுமே தெரியாம தூங்கிடுறோம் இல்லையா நம்ம. அப்ப பிராணனே நீயாக இருந்தால் போயிட்டு வருது தெரியணுமே, இவர்கள் போறா இவர்கள் வரா இதெல்லாம் தெரியணுமே. எப்ப நமக்கு அது தெரியலையோ, ஆனா பிராணன்கிறது அப்ப இருக்கே, ஆனா வெறுமை தூக்கம் தானே இருக்கு. தூக்கத்தினால நம்ம லயப்படுத்திடுறோம், நம்ம சரீரத்தை நம்ம லயப்படுத்திடுறோம். ஆனா பிராணன்கிறது இருக்கே, பிராணனே நாமாக இருந்தால் பிராணன் தான் நான் நம்ம நினைச்சுட்டோமாகில் பிராணன் இருக்கிறச்சு அந்த பிராணனுக்கு தெரியணும்.
யார் வரா யார் போறா தெரியணும். தெரியல இல்லையா? அப்ப பிராணனும் நீ இல்லை. பிராணனும் நீ நான் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. சரி, சரீரம் நான் இல்ல, பிராணனும் நான் இல்ல, பின்ன மனசு தானே நான். மனசுல தானே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது. நம்ம என்ன செய்யணும், அடுத்தது இதை செய்யணும், அடுத்தது அதை செய்யணும். அப்ப மனசுதான் நானா? இல்லை, மனசும் நீ இல்லை. மனசுக்கும் அப்பாற்பட்டது அந்த ஆத்மா. மனசுதான் ஆத்மான்னு சில பேர்கள் நினைச்சிடுவான். மனசே ஆத்மா. அந்த மனசுலதான் நமக்கு எண்ணங்கள்லாம் தோன்றதுனால அந்த மனசே ஆத்மா, மனசே ஆத்மா அப்படின்னு நினைக்கிறதுனால மனசுக்கும் அப்பாற்பட்டதுதான் ஆத்மா. ஏன்னா மனசையும் தாண்டி இருக்கு அந்த ஆத்மா. அதனால நம்ம சரீரமும் நான் இல்லை, பிராணனும் நாம் இல்லை, ஆனா மனசும் நம்ம இல்லை. ஏன்னா ஒரு கண்ணாடியை போட்டுட்டு நம்ம பார்த்த உடனே நமக்கு எல்லாம் கண்ணெல்லாம் தெரியறது. ஆனா அந்த கண்ணாடியை கைட்டு இப்படி வச்சுட்டோமானா அந்த கண்ணாடியை பார்த்து நம்ம நாம்னு சொல்ல மாட்டோம். அப்ப இதுதான் என் கண்ணு, இதுதான் என் கண்ணு, நம்ம கண்ணை தானே காட்டுறோம். ஆனா அந்த கண்ணாடி தாத்காலிகமா நமக்கு உபயோகமாச்சு, எதையோ படிக்கிறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ. அது போலதான் இந்த சரீரம், இந்த மனசு, நீ எதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கியோ இது எல்லாமே இந்த க்ஷேத்திரம். இது எல்லாமே க்ஷேத்திரம். எதெல்லாம் நாம் நினைச்சுட்டு இருந்தோமோ இத்தனை கல்ப காலமா இதெல்லாமே க்ஷேத்திரம். இதெல்லாம் நீ கிடையாது. இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது ஆத்மா. அதனாலதான் இந்த சரீரத்தை முதல்ல நீ நினைக்கிறத நிறுத்து. அதனாலதான் இதம் சரீரம், அதான் அறிவது, அதுதான் க்ஷேத்திரம். நான் அப்படிங்கிறத எவன் ஒருவன் உண்மையாக நினைக்கிறானோ, உண்மையாக தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் க்ஷேத்ரஜன். அதனாலதான் இந்த ஸ்லோகம் பிரிச்சு அழகா நமக்கு காட்டுறது. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹுஹோ க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. அதனால இந்த இயற்கையே நாம் நினைக்கிறது, நம்ம பார்க்கறதெல்லாம் நான் பார்க்கிறேன்னு நினைக்கிறது, இது எல்லாமே உன்னுடைய கருவிகளை கொண்டு நீ பார்க்கிறாய். இதெல்லாம் ஒரு கருவியாக உனக்கு பயன்படுறது. என்னென்ன இந்திரியங்கள் நமக்கு இருக்கோ அதெல்லாம் கருவியாக நமக்கு பயன்படுறதே தவிர அதுவே நீ கிடையாது. அதனாலதான் இந்த சரீரத்துல உனக்கு என்னெல்லாம் ஒட்டின்னு இருக்கோ அது எல்லாமே நீனு நினைச்சிடாத. நீனு அதை நினைக்கிற வரைக்கும் உனக்கு ஞானம்னா என்னன்னு புரியாது. அதெல்லாம் நீனு நினைக்காத, இதெல்லாம் சரீரம் தாங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா இந்த 2வது ஸ்லோகத்துல, முதல் ஸ்லோகத்திலேயே பகவான் ஆரம்பிச்ச அந்த முதல் ஸ்லோகத்திலேயே நமக்கு தெளிவா புரிய வச்சுட்டான். சரீரம் அப்படிங்கிறத புரிய வச்சான். அடுத்த 3வது ஸ்லோகம், க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரதக க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோர் ஞானம் யத்த ஞானம் மதம் மமக மதம் மம. இவ்வளவு நேரம் கர்மயோகம் தான் என்னுடைய மதம் அப்படின்னு சொன்ன பகவான் இப்ப என்ன சொல்றான்? எத்த ஞானம் மதம் மமக, ஞானம் தான் என்னுடைய மதம். என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும் இல்லையா? முதல்ல ஒண்ணுமே தெரியாதுன்னு ஆரம்பிக்கிறவர்களுக்கு முதல்ல கர்மயோகத்தை தான் காட்டணும், காட்டி ஆரம்பிக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மயோகமே பக்தியாக ஆறுது, பக்தியே இப்ப ஞானமாக ஆகிறதுனால இப்ப பகவான் தைரியமா சொல்றான், அர்ஜுனா அந்த ஞானமே என்னுடைய மதம். எத்த ஞானம் மதம் மமக. ஏன்னா நம்ம ஞானஸ்வரூபன் அப்படின்னு தானே நம்மளுடைய பரமாத்மாவையே நம்ம சொல்றோம், நிஜஸ்வரூபன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால இங்க பகவான் என்ன சொல்றான், அந்த க்ஷேத்ரஜ்ஞன்னு நான் யார சொல்றேனோ அவனுக்கும் அந்தர்யாமி நான். அதுதான் நான் அப்படிங்கறத எவன் ஒருத்தன் புரிஞ்சுட்டு இருக்கானோ, ஏன்னா நம்முடைய அந்தர்யாமி அந்த பரமாத்மா தான். இந்த ஜீவன் போய் அடைய வேண்டியது அந்த பரமாத்மாவை தான் அப்படின்னு ஒருவன் எவன் புரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் இந்த சித்த பத்தி சரியா புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். சித்துனா என்ன? சித்து அச்சித்து. சரி, சித்துனா என்ன? சைத்தன்யம். சைத்தன்யம் உள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம இயங்குறோம். சரி, சைத்தன்யம்ங்கிறது என்ன? ஒரு சின்ன ஜோதி, அங்குஷ்ட மாத்திரம் ஒரு ஜோதி. அது என்ன ஜோதி? பரஞ்சோதி. பரஞ்சோதினா என்ன? இதை விட பிரகாசமான ஒரு வெளிச்சம் அப்படின்னு இந்த பேரெல்லாம் சொன்னதுனால அவனுக்கு அது புரிய போறது இல்லை. இப்ப இந்த பேரெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சித்து அச்சித்துன்னு கேட்டிருக்கோம், ஜோதின்னு கேட்டிருக்கோம். ஜோதியிலையும் ஒரு அங்குஷ்ட மாத்திரம் ஒரு ஜோதி, அதுலயும் ஒரு பரஞ்சோதி. இந்த பேரெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அப்பெல்லாம் நமக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு பார்க்கணும். பரஞ்சோதினா என்ன? சாமானிய வெளிச்சத்தை விட இன்னும் பிரகாசமான வெளிச்சமா பரஞ்சோதினா அப்படின்னு இந்த பேர்கள் எல்லாம் சொல்றதுனால யாருக்கும் புரிஞ்சுட போறது இல்லை. உண்மையிலேயே அதை உணர்ந்தாதான் புரிஞ்சுக்க முடியும்.
இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு கிருஷ்ணனை மனசுக்குள்ள நம்ம கொண்டு வந்து தியானம் பண்றச்சே அந்த கிருஷ்ண ஸ்வரூபம் அப்படி வந்து நிக்கிறது இல்லையா? அந்த கிருஷ்ணன் நமக்கு அந்தர்யாமின்னு நம்ம எப்போ நம்மளால உணர முடியாதோ அப்போதுதான் இந்த ஞானத்தை நம்ம உணரதான் முடியும். அதை தெரிஞ்சுக்க கூட முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் பகவான் இங்க என்ன சொல்றான், அந்த ஞானத்தை புரிஞ்சுட்டோமாகில் நமக்கு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நமக்கு புரிஞ்சிடும். அந்த ஞானத்தை எவன் ஒருத்தவன் புரிஞ்சுட்டானோ நம்ம அந்தர்யாமி பகவான் தான் அப்படிங்கிற அந்த ஞானம் எப்போ ஒருத்தனுக்கு வந்துடுத்தோ அப்போ அதுதான் என்னுடைய மதம். அந்த ஞானஸ்வரூபன் நான் அப்படிங்கறத எவன் ஒருவன் தெரிஞ்சுட்டானோ அந்த ஞானஸ்வரூபனா நான் இருக்கிறதுனால ஞானவானாகிய ஒரு ஜீவனுக்கு ஞானஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதே லட்சியமாக இருக்கும் போது அந்த ஞான யோகமே என்னுடைய மதம் அப்படின்னு இங்க பகவான் வந்து முடிக்கிறான். எத்த ஞானம் மதம் மம. ஏன்னா ஞானம் உண்டாகிதானே மோட்சம். ஏன்னா ஒரு அஜ்ஞானிக்கு கூட மோட்சம்னு எங்கேயுமே சொல்லலையே. ஞானம் வேணும் அப்படின்னு தானே இங்க முக்கியமாக சொல்லப்படுறது. அதுதான் நமக்கு அந்த பகவானுடைய சௌலபியம். அவன் நமக்கு என்ன பண்றான், அந்த ஞானம் எனக்கு எப்ப வருது, கோட்டி கல்ப காலமானாலும் எனக்கு வராது அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஞானத்தை உனக்கு நானே கொடுத்து உன்னை மோட்சத்துக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பகவானுடைய அந்த சௌலபியத்தினால அது வருது. ஆக மொத்தம் ஞானம்ங்கிறது தேவைப்படுறது இல்லையா? அதனால அந்த ஞானமே என்னுடைய மதம் அப்படின்னு இங்க பகவான் சொல்ற ஒரு அழகு. ஏன்னா கர்ம யோகத்துல இருந்தால்தான் அத்தகைய ஞானம் வரும். அப்படிங்கிறதுனாலதான் கர்மயோகமே என்னுடைய மதம்னு பகவான் ஆரம்பிச்சு கடைசியில அந்த கர்மயோகமே பக்தியாக மாறி, அந்த பக்தியாக மாறி அதுக்கு பிறகு அந்த ஞானம் வரச்சே உனக்கு ஞானம் கிட்டுகிறச்சே அந்த ஞானம் என்னுடைய மதமாக ஆகி நீ என்னை வந்து சேருகிறாய். அப்படிங்கிறதுனால ஞானம்ங்கிறது ரொம்ப அவசியம்ங்கிறது இந்த பகவான் 3வது ஸ்லோகத்துல சொல்றான். அடுத்தது 4வது, தக்ஷேத்ரம் யச்ச யாத்ருக் ச யத்விகாரி யதஸ்ச யத் சச்சயோ யத் பிரபாவஸ்ச தத் சமாசேன மே ஸ்ருணோகோ. க்ஷேத்ரஜ்ஞன் அப்படிங்கிறது க்ஷேத்ரஜ்ஞ லட்சணம் என்ன அப்படிங்கிறத பகவான் சொல்றான். அந்த க்ஷேத்ரஜ்ஞன் அப்படிங்கிறவன் அந்தர்யாமி கிருஷ்ணன், நமக்கு அந்தர்யாமி பகவான் அப்படிங்கிறத உணர்ந்தவன் புரிஞ்சின்றவன் க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஜடம். இந்த ஜடத்தோட செயல்கள் எல்லாம் நான் நினைச்சிடாம லோகத்துல என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் இந்த ஜடம், அதெல்லாம் க்ஷேத்திரம். அவ்வளவுதான். நாம் க்ஷேத்ரஜ்ஞனா இருக்க ஆசைப்படணும். க்ஷேத்ரஜ்ஞனா நீ எப்ப ஆராய் அப்படின்னா உனக்கு அந்தர்யாமி உன்னுடைய சுவாமி நான் அப்படிங்கிறத நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அப்ப நீ க்ஷேத்ரஜ்ஞனாக ஆகிறாய். அதனால க்ஷேத்திரனா இருக்க ஆசைப்படாத. இத்தனை நாட்கள் அப்படிதானே இருந்துட்டேன். இத்தனை நாட்கள் இந்த ஜட இயற்கையே பார்த்து, இந்த ஜடத்தையே பார்த்து இதெல்லாம் நான் இருந்துட்டேன் இல்லையா அபிமானத்தோட. இனி க்ஷேத்ரஜ்ஞனா இருக்க ஆசைப்படு. இனி உன்னுடைய ஞானஸ்வரூபத்தை போய் தேடு. உனக்கு அந்த ஞானஸ்வரூபம் எப்படி வரும்? உனக்குள்ளேயே தான் நான் இருக்கேன். ரொம்ப தூரம் இல்ல, உனக்குள்ளேயே நான் இருக்கேன். நீ தேட ஆரம்பிச்சால் உனக்குள்ளேயே நான் இருக்கிறது தெரியறது. உனக்கு அந்தர்யாமியாக ஜகத்துக்கே அந்தர்யாமி எப்படி ஜெகத் பிதாவா பகவான சொல்றோமோ அது போல அந்த ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் அந்தர்யாமி பகவான் தானே. உனக்கே நான் அந்தர்யாமியாக இருக்கிறத நீ எப்ப புரிஞ்சுக்கிறியோ அதுதான் க்ஷேத்ரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு க்ஷேத்ரஜ்ஞனுடைய லட்சணத்தை இந்த 4வது ஸ்லோகத்துல சொல்றார். இத பகவானுடைய அழகு, பகவான் சொல்ற அழகு இதுதான். எப்போதுமே பகவான் ஒண்ணு இந்த இதிகாச புராணங்களையே உதாரணமா காமிச்சு சொல்றார். பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்த்திருக்கோம். மகாபாரதத்திலே கிருஷ்ணன் சொல்றச்சு ராமாயணத்துல இப்படி சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றது போல ஒரு உதாரணம் காண்பிச்சு சொல்றது போல அங்க தெரிஞ்சுது. அதே போல இங்க அழகான ஒரு பரம்பரைய சொல்றான். பரம்பரைய சொல்லி பகவான் ஒரு குரு பரம்பரை போல இது ஒரு பரம்பரை. இந்த பரம்பரைய சொல்லி ரிஷிகள்லாம் இந்த சாஸ்திரத்தை நமக்கு நிர்ணயம் பண்றார்கள். எப்படி நீ அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான க்ஷேத்ரஜ்ஞனாக நீ எப்படி இருக்க முடியும்ங்கிறது ரிஷிகள்லாம் நமக்கு பலவேறு புராண இதிகாசங்கள்லயும் பலவேறு சூத்திரங்களால நமக்கு நிர்ணயம் பண்றார்கள் அப்படின்னு ரிஷிகளை பிரமாணமா கொண்டு இங்க பகவான் சொல்றான். அதுதான் இங்க 5வது ஸ்லோகம். ரிஷிபிஹி பகுதா கீதம் சந்தோபிஹி விவிதை ப்ருதக் பிரம்மசூத்ர பதைச்சைவ ஹேதுமத்பிஹி விநிஷ்சிதைஹி. அழகான ஸ்லோகம். ரிஷிகள் எல்லாம் பிரமாணமா வச்சுண்டு பிரம்மாவுக்கும் ஆதி பகவான்,
பகவான்ல இருந்து ஆரம்பிப்போம். பகவான், அடுத்தது பிரம்மா, பிரம்மாவுக்கு அடுத்தது வசிஷ்டர். இங்க வசிஷ்டர் தான் ஞான வாசிஷ்டம், யோக வாசிஷ்டம் அப்படின்னு வசிஷ்டருடைய அந்த முக்கியமான அந்த ஸ்மிருதிகள்ல 2. அதுல இந்த ஞானம் யோகம் இது ரெண்டுத்தையும் விஸ்தாரமாக நமக்கு சொல்லியிருக்கார். ஏன்னா வசிஷ்டருடைய பரம்பரை இப்ப வரதுனால இங்க பகவான் அதை சொல்றான். ரிஷிபிஹி பகுதா கீதம், அந்த ரிஷிகள்லாம் நமக்கு சொன்ன கீதம் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டாலே போரும். அதுக்கெல்லாம் அந்த ரிஷிகளுக்கு எது பிரமாணமா இருக்கு அப்படின்னா சந்தோபிஹி விவிதை பிருதக். சந்தோபிஹினா வேதம், வேதம் அவர்களுக்கு பிரமாணமாக இருக்கு. அந்த வேதத்தை பிரமாணமாக கொண்டு ரிஷிகள்லாம் நமக்கு கொடுத்த அந்த கீதம் அதை புரிஞ்சுட்டாலேயே அந்த ரிஷி பரம்பரையில எப்படி அந்த பரம்பரா எப்படி வருதுன்னு பார்த்தா முதல்ல ஆதி பகவான், பகவானுக்கு அடுத்து பிரம்மா, பிரம்மாக்கு அடுத்து வசிஷ்டர், வசிஷ்டருடைய அந்த 2 முக்கியமான ஸ்மிருதிகள் தான் ஞான வாசிஷ்டம் யோக வாசிஷ்டம்னு. வசிஷ்டருக்கு அடுத்தது பராசரர், பராசரர் தான் ஸ்ரீ விஷ்ணு புராணம் பராசர ஸ்மிருதிகள் இதெல்லாம் ஏற்படுத்தினார் அவர் பராசரர். அந்த பராசரருக்கு பிறகு வியாசர், வியாசர் ஏன்னா பிரம்மசூத்திர பதைச்சைவ, பிரம்மசூத்திரம் எழுதியது யாரு? வியாசர், ஸ்வயம் வியாச பகவான். இதுதான் இங்க ஆச்சரியம். எப்போதும் வியாச பகவான் தன்னுடைய பிரம்மசூத்திரம் யாருக்காவது தெரிஞ்சா எடுத்து பார்க்கலாம். பிரம்மசூத்திரத்துல அடிக்கடி 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 பகவத்கீதையை கோட் பண்றார் வியாசர். பகவத்கீதையில ஸ்வயம் பகவானே என்னென்ன சொல்லியிருக்கானோ அதெல்லாம் கோட் பண்றார் வியாசர். வியாச பகவான் என்ன சொல்றார் தன்னுடைய பிரம்மசூத்திரத்துல? பகவான் ஸ்மிருதேஷ்ச அப்படின்னு பகவத்கீதையை சொல்றார். பகவத்கீதையில இப்படி சொன்னது போலன்னு வியாசர் கீதையை ரெஃபரன்ஸா எடுக்கிறார். இங்க பகவான், இங்க கிருஷ்ணன் வியாசரை ரெஃபரன்ஸா எடுக்கிறான். வியாசர பிரம்மசூத்திர அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றான். இந்த பிரம்மசூத்திர கர்த்தாவான வியாச பகவான் அவர் சொல்லி கொடுத்தது போல பிரம்மசூத்திர பதைச்சைவ, 2 பேருமே பகவான் தானே. ஏன்னா இவர் தேவகி புத்திரன் கிருஷ்ணன், அவர் சத்யவதி புத்திரன் வியாசர். 2 பேருமே பகவான் தான். இந்த 2 பேருமே யமுனாலோலர்கள் தான். 2 பேருமே பகவான். ஒரு பகவான் இங்க கீதைய சொல்றதுக்காக வந்திருக்கார், மற்றொருவர் அதை நமக்கு காவியமா நமக்கு எழுதுறதுக்காக வந்திருக்கார். அதனாலேயே இங்க பகவான் சொல்றது பிரம்மசூத்திர பதைச்சைவ, அந்த ரிஷிகள் எல்லாம் நமக்கு கொடுத்ததாகிய அந்த பிரமாணத்தை வச்சுண்டு அர்ஜுனா நான் இப்ப உன்கிட்ட பேசுறேன். அந்த ரிஷிகள்ல பிரதானமா எடுத்து இந்த வியாசரை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பரம்பரையை சொன்னார். பகவான் பிரம்மா, வசிஷ்டர், பராசரர், வியாசர். அப்புறம் வியாசருடைய புத்திரனான சுகர். அந்த சுகர் தான் பாகவத தர்ம நமக்கு விவரணமாக சொல்லியிருக்கார். எப்படிப்பட்ட குரு பரம்பரை இது? அத்தகைய பரம்பரையை நான் ஆதாரமா கொண்டு உனக்கு நான் இத்தகைய விஷயங்களை சொல்றேன் அப்படின்னு பகவானே எடுத்த ஒரு ஆச்சரியமான குரு பரம்பரை இந்த 5வது ஸ்லோகத்துல தெரியாது. பிறகு 6வது ஸ்லோகம். மகாபூதான்யஹங்காரோ புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரிய கோச்சராக. 24 தத்துவங்கள். இனிமே ஒவ்வொன்னு தனித்தனியா சொல்ல ஆரம்பிக்கிறார். கஷேத்திரம்னா என்ன அப்படின்னு, என்ன கஷேத்திரஜன்னா என்ன, அவனுடைய லட்சணம் என்னன்னு இப்ப சொன்னார் இல்லையா. நம் அந்தர்யாமிய புரிஞ்சுக்கிறவன் தான் கஷேத்திரஜன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப அந்த கஷேத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்ற 24 தத்துவங்களை வச்சுண்டு இந்த பிரகிருதி அப்படிங்கிறது நமக்கு சிருஷ்டி ஆறுது. அதுல முதல்ல பஞ்சமகாபூதங்கள். அதனாலதான் ஆகாசம், காற்று, தீ, அதாவது நெருப்பு, தீ, நீர், நிலம், 5 பூதங்கள் இல்லையா. மகாபூதான்யஹங்காரோ, இந்த மகாபூதங்களை வச்சுதான் இதை ஆதாரமா கொண்டு மேற்கொண்டு தத்துவங்கள்லாம் உண்டாருது. 24 தத்துவங்கள்ல முதல்ல இந்த பஞ்சபூதங்கள் ஆகாசம், காற்று, தீ, நீர், நிலம், இந்த 5 பூதங்களை வச்சுதான் இதனுடைய தன்மாத்திரைகளாக, இதனுடைய குணங்களாக நமக்கு ஒரு 5 காணப்படுறது. என்ன? சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். இந்த 5 குணங்கள் நமக்கு தெரியும் இல்லையா. சப்தம், அந்த சப்தம்ங்கிறது ஆகாசத்தினுடைய குணம். ஆகாசத்தினுடைய குணம் சப்தம். காற்றினுடைய குணம் ஸ்பர்ஷம். நெருப்பினுடைய குணம் ரூபம். நீருடைய ரூபம், அதாவது ஜலமுடைய ரூபம் ரசம். நிலத்தினுடைய ரூபம் கந்தம். இந்த 5 தன்மாத்திரைகளாக இந்த பஞ்சபூதங்களுக்கு காணப்படுறது.
இந்த பஞ்சமகா பூதங்களுடைய குணங்கள் இது அஞ்சும் நமக்கு எப்படி நம்ம கிரகிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜீவாத்மாக்கு இந்த 5 பூதங்களுடைய குணங்கள் கிரகிக்கப்படுறது எப்படின்னு பார்த்தா, அதுக்கு நம்மளுடைய இந்திரியங்கள் உபயோகமாகுது. என்னென்ன இந்திரியங்கள்? காது, தோல், கண்கள், நாக்கு, மூக்கு. இந்த 5 இந்திரியங்களை வச்சுட்டுதான் இதை கிரகிக்கிறோம், இந்த பஞ்சபூதங்களுடைய குணங்களை. எப்படின்னு அதையும் பார்ப்போம். காது, ஆகாசத்தினுடைய குணம் சப்தமா, அதை நம்மளுடைய காது கிரகிக்கிறது. சப்தங்களை நம்மளுடைய காது கிரகிக்கிறது. காற்றினுடைய குணம் ஸ்பரிசம், அந்த ஸ்பரிசத்தை நம்மளுடைய தோல் கிரகிக்கிறது. நம்ம தோல் தான் நமக்கு ஸ்பரிசம்னா டச், அதெல்லாம் நமக்கு தோல் தானே நமக்கு தெரியறது. அது காற்றினுடைய ஒரு தன்மாத்திரை. தீ, அந்த நெருப்பினுடைய ஒரு தன்மாத்திரை, நெருப்பினுடைய குணம் ரூபம், அது நம்மளுடைய கண்களால தெரியறது. ஏன்னா கண்கள்ல ஏற்படக்கூடிய அந்த பிரகாசம், அந்த கண்கள்ல இருக்கிற அந்த பிரகாசம் தான் நெருப்புடைய குணம். அந்த பிரகாசம் இருக்கிறதுனாலதான் நம்மளால எல்லாத்தையும் பார்க்க முடியறது. பிறகு நீர், அதாவது ஜலத்தினுடைய ஒரு குணமாகிய ரசம், அந்த ரசம் நமக்கு நாக்குங்கிற நம்முடைய இந்திரியம் அந்த ரசத்தை கிரகிக்கிறது. பிறகு பூமியினுடைய குணம் கந்தம்ங்கிறது, அதாவது வாசனை இல்ல துர்நாற்றங்கள், இதெல்லாமே கந்தம். அந்த கந்தத்தை நம்மளுடைய மூக்கு அப்படி கிரகிக்கிறது. அதனால இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரைகள் 5, அதை கிரகிக்கக்கூடிய நம்முடைய பஞ்சேந்திரியங்கள். பிறகு கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கைகள், நமக்கு 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. இதெல்லாம் இந்த இந்திரியங்களை கொண்டு நம்ம பஞ்சபூதங்கள்ல இருந்து கிரகிக்கப்பட்ட அந்த தன்மாத்திரைகளை உபயோகப்படுத்துறதுக்காக நமக்கு இந்த கைகள், கால்கள் இதெல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவா. நம்ம காரியங்கள் செய்யறதுக்காக இத்தகைய இந்திரியங்கள் எல்லாம் வருது. இதெல்லாம் போக பஞ்சபூதங்கள், அதனுடைய தன்மாத்திரைகள், இது நம்மளுடைய அந்த கர்மேந்திரியங்கள், இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா மனசு. அந்த மனசுதான் இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் கிளப்பி விடுறது. கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், மூக்கு முகரணும், நாக்கு சுவைக்கணும், நம்முடைய தோல் ஸ்பர்ஷத்தை அனுபவிக்கணும், இதெல்லா எண்ணங்களையும் கிளப்பி விடுறது நம்முடைய மனசாக இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான இந்திரியம். அதுவும் அதெல்லாம் சேர்த்து 11 ஆயிடுதா. அதுக்கு பிறகு நமக்கு தெரியாத சிலது இருக்கு. ஏன்னா அகங்காரம், மகத்துவம், அவ்யக்தம், இது 3. அகங்காரம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது நம்மளுடைய உணர்வு. அகங்காரம்ங்கிறது தான் இந்த நான் இதுதான் நான் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம். அந்த ஒரு அகங்காரத்தினாலதான் நமக்கு லோகத்துல நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள், லோகத்துல நடக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாமே இந்த அகங்காரமாகிய குணங்களாலதான் ஆறுது. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், இவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், இவனை கண்டா எனக்கு பிடிக்காது, அதனால இவனுக்கு ஏதாவது தீங்கு பண்ணணும், இத்தகைய ஆதிய எண்ணங்கள்லாம் வரத்துக்கான காரணம் இந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த குணம். அடுத்தது மகத்துவம்னு பிராணசக்தி. இந்த பிராணனே நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மகத்துவம், இது இந்த பிராணன் தான் எனக்கு, என் பிராணன் நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மகத்துவம். ஏன்னா எப்போதுமே என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய குழந்தைகள், இப்படின்னு என்னுடைய நாடு இப்படி இருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய என்ன ஆறுது, எனக்கு என்னுடைய நாட்டை பத்தி எனக்கு கவலை இல்லை. சரி, உன்னுடைய ஊர் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, உன்னுடைய கிராமம் கவலை இல்லை, உன்னுடைய கிரகம் கவலையே இல்லை, உன் மனைவி தேவையே இல்லை, கவலையே இல்லை, உன் மக்கள் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. பின்ன என்னதான் உனக்கு? எனக்கு அவ்வளவுதான். அந்த அதுல என்னுடைய பிராணன் அது முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு அத மகத்துவம் அப்படின்னு பேரு. ஏன்னா எல்லாம் போய் கடைசியில எல்லாம் என்னுடையதுன்னு நினைச்சுட்டு இருந்தான் இத்தனை நாட்கள் என் நாடுன்னு நினைச்சா, அதனால ஒரு அபிமானம் இருந்தது. என்னுடைய ஊர்னு நினைச்சா, இல்ல என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள்ங்கிற அந்த ஒரு அபிமானம் நான் என்னுடையதுன்னு இருந்தா, சரி இப்ப அதெல்லாம் உன்னுடையது இல்லை அப்படின்னு எப்ப தெரியறதோ, இனி அப்படிங்கிற நான் மட்டும் எனக்கு முக்கியம், அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த மகத்துவம் வந்துடுறது. அடுத்தது அவ்யக்தம்ங்கிறது இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரகிருதி, இயற்கை. அந்த பிரகிருதி தான் அவ்யக்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது அனைத்தும் க்ஷேத்திரம். இப்ப நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ இதெல்லாம் க்ஷேத்திரம். இததான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்ற. அர்ஜுனனுடைய கேள்விக்கான பதில். க்ஷேத்திரம்னா என்னன்னு கேட்டா இல்லையா, 24 தத்துவங்கள், இதெல்லாம் இந்த 24 தத்துவம் வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை கூட்டி பாருங்க, 24 தத்துவம் வந்திருக்கும். இந்த 24 தத்துவங்களை தான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம். 25வது க்ஷேத்ரஜ்ஞன். இதையெல்லாம் ஒருவன் யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு பிரிச்சு காட்டுறான். 24 தத்துவங்கள் மட்டுமே க்ஷேத்திரம்னு சொன்ன போதிலும் 25வது தத்துவமாக க்ஷேத்ரஜ்ஞனை எடுத்துக்கிறார். இதெல்லாம் யாருக்கு தெரியறது? ஆகாசம் ஒண்ணு இருக்குன்னு யாருக்கு தெரியறது? பூமி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆகாசத்துக்கு பூமி தெரியாது, பூமிக்கு ஆகாசம் தெரியாது, காத்துக்கு நெருப்பு தெரியாது, நெருப்புக்கு நீர் தெரியாது.
ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா இது எல்லாம் யாருக்கு தெரியறது? இந்த சூரியனுக்கு சந்திரன் தெரியாது, சந்திரனுக்கு சூரியன் தெரியாது. தேவன்கிற ரீதியில எடுக்க வேணாம். இதெல்லாம் ஒரு மண்டலம்னு எடுத்துப்போம். இயற்கைன்னு தானே இயற்கைவாதிகள் சொல்றா. அந்த இயற்கைன்னு எடுத்துட்டாலே இது ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாது. சூரியனுக்கு சந்திரன் தெரியாது, சந்திரனுக்கு சூரியன் தெரியாது, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் தெரியாது. ஆனா இது எல்லாம் யாருக்கு தெரியறது? இதெல்லாம் ஒருத்தருக்கு தெரியறது. இதெல்லாம் யாருக்கு தெரியறது? நமக்கு தெரியறது இல்லையா? அது எதனால தெரியறது? சரீரத்துக்கு தெரியறதா? அது உள்ள அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தெரியறது. அந்த சைத்தன்யம் புறப்பட்டாச்சுன்னா எதுவுமே தெரியாது. அதனாலதான் அதுதான் ஞானம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கே, அதுதான் ஞானம். இதெல்லாம் க்ஷேத்திரம். இப்ப என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த 24 தத்துவங்களும் க்ஷேத்திரம். பஞ்சமகாபூதங்கள், அதனுடைய குணங்கள், ஸ்பர்ஷம், ரசம், ரூபம், ரசம், கந்தம், அதனுடைய குணங்கள், அதுக்கு உபயோகமாக கூடிய இந்த கை கால், நம்ம என்னென்ன காரியத்துக்கு உபயோகப்படுத்துறோமோ இந்த இந்திரியங்கள், அதுக்கு மறைவா இருக்கக்கூடிய அந்த மனசு, நமக்கு தெரியாத குணங்கள் ஆகிய அகங்காரம், மகத்துவம், அவ்யக்தம், இதெல்லாம் தெரியக்கூடிய ஒருவன் க்ஷேத்ரஜன். இதெல்லாம் க்ஷேத்திரம். இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவன் க்ஷேத்ரஜன். இச்சா துவேஷா சுகம் துக்கம் சங்காதச்சேதனா த்ருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரம் உதாஹ்ருதௌ. இச்சா துவேஷா, இச்சை, துவேஷம், சுகம், துக்கம், இதெல்லாம் இந்த மனோவிருத்தி, இந்த மனசுங்கிற அந்த ஒரு இந்திரியத்தினாலதான் இதெல்லாம் கிளம்புறது. இச்சா துவேஷா சுகம் துக்கம் இதெல்லாம் இது கூட க்ஷேத்திரம் தான்ட்டார். இது கூட க்ஷேத்திரம் தான். இச்சை, சுகம், துக்கம், நான் நன்னா இருக்கேன், நன்னா இல்லை, இந்த மாதிரி எண்ணங்கள் வருது இல்லையா, இதுவும் க்ஷேத்திரம் தான்ட்டார். இதுவும் க்ஷேத்திரம் தான். ஏன்னா இதெல்லாமே இந்த இந்திரியங்களுக்கு வசமாகி தானே வருது. மனசுங்கிற அந்த ஒரு இந்திரியத்துக்கு வசமாகி வருதுனால இதுவும் க்ஷேத்திரம் தான். ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன, ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன, இதுவும் க்ஷேத்திரம் தான். இதெல்லாம் நாம் கிடையாது அப்படின்னு எவன் ஒருவன் புரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் க்ஷேத்ரஜன். சரி, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் ஓரளவுக்கு புரிஞ்சுடுத்தா, ஓரளவுக்கு தான் இது புரிஞ்சுக்கவே முடியும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜுனனுக்கு புரிஞ்சதுனாலதான் ஃபர்தரா பகவான் பேசுற. இல்ல அவனுக்கு புரியலன்னா இன்னும் சொல்லியிருப்பார். இன்னும் 2-3 ஸ்லோகம் வந்திருக்கும் இங்க. அந்த அர்ஜுனன் புரிஞ்சுட்டான்னு தெரியறது இதுல இருந்து. அதனால ஃபர்தரா அடுத்த விஷயத்துக்கு போறார், ஞானம். இப்ப ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சோம் இல்லையா. க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் இது ரெண்டும் தெரிஞ்சுட்டதுனால இப்ப அடுத்தது ஞானம் அப்படிங்கிறது என்ன, ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது என்னது, அது ஒரு உணர்வா, இல்ல அது ஏதாவது பார்க்க முடியுமா, கருப்பா சகப்பா நெட்டையா குட்டையா, இல்ல அது எப்படிதான் இருக்கும், அந்த ஞானம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது அந்த ஞானத்துக்கான விளக்கம் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல வருது. 8வது ஸ்லோகம். அமானித்வம் அதர்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் கோ ஆச்சார்யோபாசனம் சௌச்சௌ கோ ஸ்தைர்யமாத்ம விநிக்ரஹா. கிருஷ்ணன் சொல்றான், ஞானம்னா என்னன்னு கேட்டியே, ஆனா ஞானம் அப்படிங்கறத இதுதான் ஞானம்னு அப்படி விளக்கிட முடியாது. அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றான், ஞானத்துக்கு சாதனமான விஷயங்களை சொல்றேன். ஞானத்துக்கு எதெல்லாம் சாதனம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதை வச்சு ஞானம்னா என்னன்னு நீயே புரிஞ்சுக்கோ. ஏன்னா இதுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம், ஞானம்னா என்னன்னு. அதனாலதான் பகவானே இங்க என்ன சொல்றான், ஞானத்துக்கான சாதனமான விஷயங்களை நான் என்னென்னு சொல்றேன் அர்ஜுனா, அதை வச்சு ஞானம்னா என்னன்னு நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அமானித்வம், அமானித்வம், அமானித்வம்னா அகங்காரம். இந்த அகங்காரத்தை முதல்ல விடுறது ஒரு ஞானியினுடைய லட்சணம். எல்லாம் எனக்குதான் இல்ல நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரம், அதை விடுறவன் ஞானியாக சொல்லப்பட. ஞானியினுடைய லட்சணங்கள் தான் இதெல்லாம், அப்படி எடுத்துக்கலாம். ஞானியினுடைய லட்சணங்கள் என்னென்னு சொல்றான். ஞானியினுடைய லட்சணங்கள் இதெல்லாம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஞானம்னா என்னன்னு நமக்கு புரியும், அவ்வளவுதான். சோ அதனால அமானித்வம், அகங்காரம் இல்லாம இருக்கிறது. அதம்பித்வம், அது டம்பம் அடிச்சுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க அதம்பித்வம் அப்படின்னு வருது. அதாவது பிறருடைய எதிரில வேற மாதிரி இருப்பா, அவ இல்லாதப்போ தனிமையா பார்த்தா வேற மாதிரி இருப்பா. அந்த மாதிரி குணங்கள் இருந்தா அவனை ஞானின்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். எப்படின்னா, அவன் நல்லவனே இல்லை, ஆனா அவன் மனசு பூரா விஷம். ஆனா எதிரில இருக்கிற வாழ்க்கை நாம் ரொம்ப நல்லவன் போல நடிப்பான்.
அப்படி இருக்கிறவனதான் இங்க இது அதம்பித்வம் அப்படின்னு சொல்றான். இல்ல ஒரு அவ்வளவு தூரம் போக வேணாம், ஒரு சாமான்யமாவே எடுத்துக்கலாம். சாமான்யமாவே எடுத்துட்டோம்னா ஒருத்தருக்கு ஆச்சாரமே இருக்காது, ஆனா மத்தவா வந்தா நம்ம ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறது போல காமிச்சுப்பான். காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ அந்தண்ட பக்கம் போனாதான் உள்ள என்ன நடக்கிறதுன்னு நமக்கே புரியாது, அது அந்த அளவுக்கு இருப்பான். அததான் அதம்பித்வம். அப்படி இருந்தா அவன் ஞான லட்சணமே கிடையாது. அதனாலதான் அதம்பித்வம், அந்த அத்தகைய அந்த தம்பம்ங்கிறது இருக்கக்கூடாது. பிறர் எதிரில ஒரு மாதிரி, நீ தனிமையா இருக்கிறச்சே ஒரு மாதிரி, அந்த மாதிரி இல்லாம வேணா ஒருத்தரை பார்த்தா சொல்லுவான், ரொம்ப சாஃப்ட் சார், அவன் ரொம்ப சாஃப்ட், அது இருந்து கூட பேச மாட்டான். அவனுடைய கிரகத்துக்கு போய் அவன் மனைவியை கேட்டா தெரியும் அவன் ரொம்ப சாஃப்டா இல்ல அவன் ரொம்ப ஹார்ஷா. இல்ல ஒரு ஸ்திரீ எடுத்தாலும் அப்படிதான், இங்க ஒன்னும் டிஸ்கிரிமினேஷன்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நான் ரொம்ப சாஃப்ட் ஆச்சே அவ அப்படின்னு சில பேர் சொல்லுவா. கிரகத்துக்கு போய் பார்த்தா தானே தெரியும் என்ன கத்துவான்னு. அதனால வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி அப்படிங்கிற அந்த அதம்பித்வம், பிறர் எதிரில வேற மாதிரி, தனிமையா இருக்கிறச்சே வேற மாதிரின்னு எல்லாம் இல்லாம எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு ஞானியினுடைய லட்சணம். அஹிம்சா, யாரையும் ஹிம்சை பண்ணாம இருக்கிறது. கத்தி எடுத்துன்னு போய் குத்தினாதான் ஹிம்சைங்கிறது இல்ல. சுட சுட வார்த்தைகள், இங்க வியாக்கியானமே அதுதான் இருக்கு. சுட சுட வார்த்தைகள். ஏன்னா நம்ம அஹிம்சான உடனே நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம்ல தான் யோசிக்க தோன்றுது. ஆனா இங்க வியாக்கியானம் பார்த்தோம்னா என்ன இருக்கு, சுட சுட வார்த்தைகளை சொல்லாம இருக்கிறதுன்னு இருக்கு. இந்த கத்தியை எடுத்து குத்தினாதான் ஹிம்சைங்கிறது இல்ல போல இருக்கு. இங்க என்ன சொல்ற வியாக்கியானம் இங்க என்ன இருக்கு, அஹிம்சா அப்படின்னு சொல்றச்சேவே சுட சுட வார்த்தைகளை உபயோகிக்காம இருக்கணும். அப்படி சுட சுட வார்த்தைகள் கொட்டுறது ரொம்ப சுலபம் தானே. ஆனா அது பிறர் அத ஜன்மா புற மனசுல வச்சுப்பா, அப்படி சொன்னானேன்னு மனசுல மற்றவர்களுடைய ஹிருதயம் பிளக்கும்படியான வார்த்தைகள் எல்லாம் நாம் பேசக்கூடாது. அதனால அஹிம்சா அப்படின்னு சொல்லப்படுறது. அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம். க்ஷாந்தினா இங்க க்ஷமை, பொறுமையா இருக்கிறது ஒரு ஞானியினுடைய லட்சணம். என்ன மிஞ்சு போனா என்ன ஆகும், பொறுமையா இருந்துட்டா என்ன ஆகும், யாருமே நம்மள மதிக்க மாட்டான். அவன் தானே ஒரு அசட்டு அம்மாஞ்சி அப்படின்னுட்டு போயிடுவான், அவ்வளவுதானே. வேற என்ன நமக்கு வேற அதனால என்ன நஷ்டம் வரப்போறது, பொறுமையாவே இருந்துட்டு போயிடுவோமே. அதனால க்ஷாந்தி ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படிங்கிறது உள்ளொன்னு வைத்து புறம் ஒண்ணு பேசாம இருக்கிறது. தர்மபுத்திரர் போல அவரை விராட்ட பருவம் அந்த அஜ்ஞாத வாசம் ஆரம்பிக்கிறது அப்படின்ன உடனேவே அவர் என்ன சொன்னார், மகரிஷிகள்கிட்ட, தௌமியர் முதலிய மகரிஷிகள்கிட்ட என்ன சொன்னார், உனக்கு உள்ளம் ஒண்ணு வச்சு புறம் ஒண்ணு பேச தெரியாதே. அஜ்ஞாத வாசம்னா அதுதானே. நான் தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன்னே நான் பிறருக்கு சொல்லக்கூடாது, சொல்லாம பழகணும். அப்படி எனக்கு பழக தெரியாதே சுவாமின்னு கவலைப்பட்டார் இல்லையா. உள்ளொன்னு வச்சு புறம் ஒண்ணு பேச தெரியாதவர் தர்மபுத்திரர். அதனால தானே எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி மாட்டிக்கிறார். அது அப்படிதான் ஒரு ஞானிங்கிறவன் அப்படிதான் இருப்பான். உள்ள மனசுல ஒண்ணு வச்சுப்பான். மனசு வாயில வெளியில பேசுறச்சே பேசுவான், இவன் ரொம்ப நல்லவன், இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவன் ரொம்ப இதெல்லாம் செய்வான், அத்தகைய ஒரு பெருமைக்குரியவன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு மனசு பூரா இவன் ஒழிய மாட்டானான்னு நினைச்சுட்டு இருப்பான். அப்படி இல்லாம உள்ளம் ஒண்ணு வச்சுட்டு புறம் ஒண்ணு பேசாம வெளிப்படையாக இருக்கக்கூடியது ஒரு ஞானியினுடைய லட்சணம். அதனால ஆர்ஜவம் அப்படின்னு சொல்ற வருது. ஏன்னா எங்க ராமாயணத்துல அந்த மந்தரை, அந்த கூனிங்கிறவள் எப்படி இருந்தாள், ஏன்னா தசரதர் தானே சாதம் போட்டாரு, அந்த கைகேயி தானே சாதம் போட்டான்னு யோசிக்கலையே, அந்த குடும்பத்தையே ஒரு உடைச்சிட்டு போயிட்டா இல்லையா. அது போல நம்ம கூடவே பழகுவா, கூடவே பழகி திடீர்னு நமக்கே துரோகம் பண்ணிட்டு போறவர்கள், அவர்களை தான் இங்க ஆர்ஜவம். அப்படி இருக்கிறவர்கள் என்னைக்குமே இந்த ஞான நிலையை அடையவே முடியாது. இது முதல் வரியில இதெல்லாம் சொல்லிட்டாரா, அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம். ரெண்டாவதுதான் ரொம்ப முக்கியம், ஆச்சாரியோபாசனம் சௌச்சௌகோ. ஆச்சாரியோபாசனம் பண்றவன் ஞானின்ட்ட. ஆச்சாரியோபாசனம் அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு யார் நம்ம ஆச்சாரியனோ அவரை நம்ம பற்றிண்டு இருந்தாலேயே போறோம். நம்முடைய சம்பிரதாயம் அவ்வளவு அழகா பகவத்கீதையில கிருஷ்ணன் தன்வாயால சொல்லிட்டான், ஆச்சாரியோபாசனம் சௌச்சௌகோ. தனியா ஞானம்னு நீ எங்கடா போய் தெரிஞ்சுக்க போற அர்ஜுனா, உன்னுடைய குரு யாரு, அவர்கிட்ட போ. உன்னுடைய ஆச்சாரியன் யாரோ அங்க போ. அவர் என்ன சொல்றாரு, போய் இந்த பைய எடுத்துன்னு வா, இதை எடுத்துன்னு வா, அவ்வளவுதான் ஞானம். போ, அந்த ஆச்சாரியன் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு அவர் பின்னாடியே போ. அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கோ, அவருக்கு ஒரு சேவை பண்ணு, அது செஞ்சாலே அதுவே ஞான லட்சணம். ஆச்சாரியோபாசனம் சௌச்சௌகோ. அப்படி ஆச்சாரியோபாசனம் அப்படி பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் இருந்தாளா, அப்படி ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்னா சபரி எப்படி இல்லாமோ இருந்தா. காட்டுல போய் இதே மான் முயலை அடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பரம்பரையில வந்தவள் அந்த சபரி. அந்த சபரி திடீர்னு ஏதோ யதார்த்தமா மதங்க முனிவர் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்துல, அவருடைய ஆசிரமத்துல வந்து பார்த்தா அங்க
இவ்வளவு நேரம் நம்ம எந்த விலங்குகள் எல்லாம் நம்ம சித்திரவதை பண்ணோமோ, அடிச்சோமோ, உதைச்சோமோ, இப்ப அந்த விலங்குகள் எல்லாம் பார்த்தா மான முயல் எல்லாம் கண்டா அவளுக்கு பிரேம உண்டாகிறது. ஏன்னா அந்த ஆசிரமத்தினுடைய சாநித்தியம் அது. அதனால இந்த ஆசிரமத்துலதான் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அங்க பார்த்தா மதங்க முனிவர் அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவருக்கு சேவை பண்றா. அவருடைய ஆசிரமம் இது அப்படிங்கிறதுனால ஆசிரமத்தினுடைய சாநித்தியத்தினாலேயே அவளுக்கு ஞானம் வந்துடுது. அப்படி ஞானம் வந்ததுனாலேயே அவள் யதாசக்தி என்னென்ன முடியுமோ எல்லா கைங்கரியங்களும் பண்ணி வைக்கிறா. படி காலமே எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு யாரோ புஷ்பங்கள்லாம் பறிச்சு வச்சு பழங்கள்லாம் பறிச்சு வச்சு யாரோ இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவா. யார் கண்ணிலையும் படமாட்டா, படாம போயிடுவா. மதங்க முனிவர் யாரு இந்த மாதிரி கைங்கரியங்கள் நித்தியம் பண்றது யாருன்னே தெரியலையே, பார்த்தா தேவலை. ஏன்னா அந்த எந்த ஜீவனோ பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஜீவனுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகமாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு அந்த மதங்க முனிவர் அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வாருங்கள் அப்படின்னு தன் சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்ல, அவர்கள்லாம் மறைஞ்சிருந்து காலமே விடியற் காத்தால மறைஞ்சிருந்து பார்த்தா இந்த ஒரு வயசான பாட்டி சபரி இவ இதெல்லாம் செய்யறத பார்த்த உடனே சிஷ்யர்கள்லாம் பிடிச்சிட்டார்கள். பிடிச்ச உடனே அவளோ பயப்படுறா. வேண்டாம் வேண்டாம் சுவாமி, என்னை விட்டுடுங்கோ, நான் போயிடுறேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவள் பயப்படுறா. இல்ல இல்ல, என்னுடைய குரு உன்னை பார்க்கணும்னு சொன்னார்னு அழைச்சிட்டு போய் மதங்க முனிவர் எதிரில போய் நின்னா அவளுக்கும் உடம்பெல்லாம் விடவிடவிடன்னு நடுங்கிறது. நடுங்கி, நான் தெரியாம பண்ணிட்டேன் சுவாமி, நான் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, தெரியாம பண்ணிட்டேன். யார் சொன்னா நீ பண்ணக்கூடாதுன்னு? நான் யாருன்னு பார்க்கணும்னு தானே வர சொன்னேன் அப்படின்னு மதங்க முனிவர் சொல்ல, இனி தைரியமா அவருடைய அனுமதியின் பேர்லயே சந்தோஷமா அவர் சேவை பண்ண ஆரம்பிச்சா. அப்படி பண்ணி 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 மதங்க முனிவருடைய அந்திம காலம் வரைச்சே எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் என்னப்பா வேணும்னு கேட்கிறார். ஒரு சிஷ்யன் சொல்றான், எனக்கு இந்த கர்மா மகிமா லகிமா என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் நான் கரை காணணும் சுவாமி, எனக்கு அந்த வரத்தை கொடுங்கோ. நான் சரி இந்தாப்பா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார் மதங்க முனிவர். மற்றொருவனை கூப்பிட்டு, நீ கேளுப்பா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்னென்ன சாஸ்திரங்கள்லாம் நீ இவன் கரை கண்டீரோ அதனுடைய பிரமாணங்கள், அதனுடைய உபமேயங்கள் உபமானங்கள் இதெல்லாம் நான் கரை கண்டணும். எப்பேற்பட்ட வித்வத் சபைக்கு போனாலும் நான் வாக்கியார்த்தத்துல நானே வெல்லணும் அப்படிங்கிற வரத்தை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு ஒருவன் கேட்கிறான். சரி வச்சுக்கோப்பான்னு அவருக்கு கொடுத்துட்டா. மற்றொருவனை கூப்பிட்டு, உனக்கு என்னடா வேணும்? நான் எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருக்கணும் குருதேவா, எனக்கு நல்ல பஞ்சபக்ஷ பரமான்னங்கள் எனக்கு எப்போதும் என் குடும்பத்துக்கு இருக்கணும், அபிவிருத்தி ஆயிண்டே இருக்கணும். நான் வெளியில காரியாலயங்களுக்கு போர்ச்சே என் குடும்பம் எப்படி நடக்கிறதோன்னு நான் கஷ்டப்படக்கூடாது. பஞ்சபக்ஷ பரமான்னம் எனக்கு சுரந்துட்டே இருக்கணும். அத்தகைய அனுகிரகம் எனக்கு பண்ணுங்கோ குருதேவா. பண்ணியாச்சு போ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணி கடைசி பட்சமா சபரி இங்க வான்னு கூப்பிடுறார். சபரிய கூப்பிட்டா அவளுக்கு, உனக்கு என்ன வேணும் கேளு. எல்லாரும் என்ன, நீ என்னோட சிஷ்யை தானே, எல்லாருக்கும் கேட்டுட்டேன், அவரவர்கள் வேண்டியதெல்லாம் கேட்டுட்டா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னதும் அவள் கை கூப்பிச்சு கண்கள்ல கண்ணீரோட அவள் சொல்றாள், எனக்கு இன்னது வேணும் இன்னது வேண்டாம், இது எதுவுமே எனக்கு தெரியாத குருதேவா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுடைய சரணம் தான், உங்களுடைய சேவைதான் அப்படின்னு சொன்ன இந்த உத்தம ஜீவனான அந்த சபரிக்கு ராமநாம மந்திரத்தை உபதேசம் பண்ணி, சபரி இந்த மந்திரத்தை நீ சொல்லிண்டே இரு, அந்த ராமபிரான் உன்னை பார்க்க வருவான். அப்படியா? இது என்னது? இது எந்த திசையை நோக்கி சொல்லணும், எந்த காலத்துல சொல்லணும், எந்த சமயத்துல சொல்லணும்? எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்ப வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எந்த திசையில இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆனா குரு அந்திம காலத்துல யோகாக்னினால தன்னுடைய சரீரத்தை பஸ்மமாக்கிட்டு அவர் புறப்படுறச்சே, மதங்க முனிவர் கிளம்பறச்சே, குரு விரகத்தினால அவ்வளவு தாப்பப்பட்ட சபரி ஓன்னு கதறி அழுதாள். அப்படி கதறி அழறச்சே குருநாதர் அவளுக்கு, அவளுடைய குருதேவர் அவளுக்கு சொல்றார், வாக்கியம் மூலமா சொல்றார், சபரி கவலைப்படாத, நான் இங்கேதான் இருக்கேன், நான் இருக்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னா, நான் இருக்கிறத நீ உணர்வாய். ஏன்னா அவர் அன்னைக்கு மூட்டிட்டு போன அந்த அக்னி அப்படியே தகதகதகன்னு 12 வருஷம் பிறகு ராமபிரான் வரார். அப்ப சபரி கொண்டு காட்டுறா, என்னுடைய குருநாதர் அன்னைக்கு இந்த அக்னியிலேருந்து தான் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு. அந்த அக்னி 12 வருஷமா எரியறது, அதை கொண்டு வந்து சபரி காட்டுறா. என்னுடைய குரு இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாநித்தியத்தை அவர் ஏற்படுத்தினார். அத்தகைய குரு பக்தியில சிறந்ததான இந்த சபரி, அந்த சபரி ராமபிரான் வந்த உடனே ராமபிரான் என்ன கேட்கிறார் சபரிய பார்த்து, உன்னுடைய தபசு எப்படி போயிட்டு இருக்கு? நீ அந்த தபசுக்கு முக்கியம் ஆகாரம். அந்த ஏன்னா ஆகாரம் சரியா இருந்தாதான் காமக்ரோதங்களை நம்ம வசமா கொண்டு வர முடியும். இதெல்லாம் உனக்கு சித்தம் ஆயிருக்கா? சபலா சாருபாஷினி அப்படிங்கிறார் ராமபிரான். சாருபாஷினா அழகா பேசக்கூடியவள்னு அர்த்தம்.
இப்படி அழகா பேசுறவளாம் சபரி. என்ன அவளுக்கு பல்லெல்லாம் கூட போயிடுத்து, மூப்பு அடைஞ்சுட்டா. மூதாட்டியா இருக்கக்கூடிய சபரிய பார்த்து ராமபிரான் சொல்றார், சபலா சாரு பாஷினி, அழகா பேசக்கூடிய சபரி உன்னுடைய தபசு சித்தியா இருக்கா. ஏன்னா பெரியவர்களை பார்த்தா யார் யாரை பார்த்தா எப்படி எப்படி கேட்கணும்னு ராமபிரானுக்கு தெரியும். இப்படி ஒரு தபஸ்வினியா இருக்கக்கூடிய சபரிய பார்த்து தபசு சித்தியா இருக்கான்னு தானே கேட்க முடியும். அவளை பார்த்து உன் உடம்பு சௌரியமா இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்டுட்டா அப்புறம் என்ன இருக்கு. அதனால சபலா சாரு பாஷினின்னு உன்னுடைய தபசு எப்படி இருக்கு, சித்தி ஆயிருக்கான்னு ராமபிரான் கேட்க, அப்ப அந்த சபரி மோட்ச சாட்சின்னு தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சபரியினுடைய மோட்சத்துக்கு சாட்சியா நிக்கிறார் ராமபிரான். மோட்சத்தை அங்க ராமபிரான் கொடுத்தாருன்னு கூட அங்க சொல்லல. சபரியினுடைய மோட்சத்தை அவ பிடிச்சுட்டா. காரணம் ஆச்சாரியோபாசனம் ஆச்சாரியோபாசனம். அந்த ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு தானே நம்ம சம்பிரதாயத்துல போடுறோம். அந்த ஆச்சாரியன் திருவடி எவ்வளவு சாநித்தியம் பெற்றதுங்கிறத நமக்கு காண்பிச்சது சபரி. அந்த சபரியிலேருந்து தான் அந்த பரம்பரையே வருது. அதனால அத்தகைய உயர்ந்த அந்த நம் சம்பிரதாயத்தை சபரி காண்பிச்சது போல அதை இங்க பகவான் அப்படியே இந்த கீதையிலையும் அதை விமர்சிக்கிறான். ஆச்சாரியோபாசனம் ஆச்சாரியனுடைய சேவையினாலேயே மோட்சத்தை அவ எடுத்துட்டான். அதனால மோட்சத்துக்கு சாட்சி மாத்திரமா அங்க ராமபிரான் நிக்கிறார். சாட்சி மாத்திரமா ராமபிரான் நின்னு பார்க்க அவள் மோட்சத்துல, அதுவும் மோட்ச ஆச்சாரியன் திருவடிய போய் அவள் அடைகிறா. மதங்க முனிவருடைய திருவடிய போய் அடைகிறாள். அப்படிங்கிறது ஆச்சாரிய உபாசனத்துக்கு எவ்வளவு பெரிய பிராதான்யம் நமக்கு இதிகாசத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, ராமாயணத்திலேருந்து ஆரம்பிச்சோம்னா. அதனால அத்தகைய உயர்ந்த ஆச்சாரிய பக்தி இருக்கிறதே ஒரு ஞானியினுடைய லட்சணமாக. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆச்சாரியன் சொல்றதை கேட்டு இருந்தாலேயே போறோம், நீயே ஞானிதான், என்னுடைய பாஷையில நீ ஞானிதான்ட்டார் பகவான். பகவானே சொல்லிட்டார், இன்னும் என்ன வேணும். அதனால ஆச்சாரியோபாசனம் பண்றதே போரும்ட்டார். ஆச்சாரியோபாசனம் சௌச்சம். இங்க சௌச்சம் அப்படிங்கிறது சுத்தம், சரீர சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே இங்க வேணும். சரீரத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். எப்போதும் நம்ம 11 மணிக்கு எழுந்துக்க வேண்டியது, 12 மணிக்கு எழுந்தாலும் உடனே ஸ்நானம் பண்ண போறது இல்ல, அப்படியே பாஷண்டித்தனமாக உட்கார்றது, இந்த மாதிரி இல்லாம சரீரத்தையும் சுத்தமாக வச்சுண்டு. ஏன்னா அந்த சரீரம் தான் நமக்கு கருவியாக பயன்படுறது பகவத் பக்திக்கு. அதனால அந்த சரீரத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். சரீரத்தையும் சுத்தமா வச்சுண்டு மனசையும் சுத்தமா வச்சுண்டு, அதுதான் சௌச்சம் கோ கோ. ஆத்ம விநிகிரஹ, ஆத்ம விநிகிரஹ மனசு அடக்கிற முறை. நம்ம மனசு என்னைக்குமே அலப்பாயிர மனசை நம்ம கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். எப்போது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பார்க்க கூடாததை பார்த்துண்டு, கேட்க கூடாததை கேட்டுண்டு, அப்படிலாம் இல்லாம மனச ஒரு கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடியவன் ஒரு ஞானி. ஆத்ம விநிகிரஹ, இதெல்லாம் ஞானியினுடைய லட்சணம். இதை வச்சுட்டு ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான், அதுக்குதான் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அமானித்வம் அதத்பித்வம் அஹிம்சா சாந்தி ரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சௌ கோ கோ ஸ்தைர்யமாத்ம விநிகிரஹ. பிறகு அந்த ஞானியினுடைய இன்னும் பலவேறு லட்சணங்கள் எல்லாம் சொல்றார் வரக்கூடிய ஸ்லோகத்துல. 9வது ஸ்லோகம். இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவ சக ஜன்ம மிருத்யோ ஜரா வியாதிஹி துக்க தோஷானுதர்ஷனம். இந்திரியார்த்தேஷு, முதல்ல இந்திரிய விஷயமான வைராக்கியம்ங்கிறது வேணும். ஏன்னா இந்த இந்திரியத்தையே நம்ம இந்திரியங்களையே வச்சுண்டு அந்த இந்திரியத்துக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கங்களையே நம்ம எப்போதும் போஷிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளால நம்மளுடைய நக்ஷேத்ரஜனா இருக்க முடியல, அந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுன்னு இருக்க முடியல. அதனால இந்த இந்திரிய விஷயமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அதுல ஒரு வைராக்கியம் வரணுங்கிறான். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்திரிய விஷயமான வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கண்ணு பாக்குறது கண்ணு பாக்குறதுன்னு நம்ம பிரிச்சுதானே சொல்றோம். நான் பாக்குறேன், அந்த கண்ணையே நான், அந்த நானுங்கிறது அந்த கண்ணுலயே வியாபிச்சு அந்த கண்ணையே நானாக வச்சுண்டு பாவிச்சுண்டு என் கண்ணு பாக்குறதுன்னு சில பேர்கள் புரிஞ்சுப்பா, சில பேர்கள் புரிஞ்சுண்டவா அப்படி சொல்லுவா, இல்ல அஞ்ஞானிகள் கூட சில பேர் சொல்லுவா கண்ணு பாக்குறதுன்னு. ஆனா சில பேர் நான் பார்த்தேன்னே சொல்லுவா. இதுதான் இந்திரிய விஷயமான வைராக்கியம். நான் பார்த்தேன், நீ பார்த்த, இதெல்லாம் விட்டுட்டு நான் கேட்டேன், நீ கேட்ட, இந்திரிய விஷயமான
விஷயமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஒரு தாத்காலிகம்ங்கிறத புரிஞ்சுண்டு அது விஷயமான வைராக்கியத்தை கொண்டு வருது ஞானியினுடைய லட்சணம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச. அனஹங்கார ஏவச்ச. அகங்காரம் அப்படிங்கிறது அகம்பாவம் இது எதுவுமே இருக்கக்கூடாது. அகங்காரம் அகம்பாவத்தை விட்டுட்டாலேயே நம்ம ஓரளவுக்கு ஞானியாக ஆயிடுவோம் அப்படிங்கறதான் இங்க பகவான் சொல்றான். ஏன்னா அதுக்கு காரணம் அகங்காரம் அகம்பாவம் இது ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது நம்ம இந்திரியங்கள் தான். இந்திரியங்களா இருக்கிறதுனாலதான் இந்த அகங்காரம் எல்லாம் வருது. அதனாலதான் இந்திரிய விஷயமான வைராக்கியத்தை முதல்ல கொண்டு வந்து அதுல இருந்து அகங்காரம் இந்த மகந்த மமத்தை இல்ல அகம்பாவம் இது எல்லாத்தையும் ஒழிக்கணும். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதிஹி. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதிஹி வந்து ஜனனம் மரணம் வியாதி இதெல்லாமே அப்பப்ப நடந்துட்டுதான் இருக்கும், போகத்தான் போகும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம. ஏன்னா மிருத்யுங்கிறது எவ்வளவு சத்தியம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஜன்ம மிருத்யு அதாவது ஒரு ஆடை கொண்டு போய் ஒரு கசாப்பு கடையில வெட்டுறதுக்குன்னு கொண்டு போவலாம். கொண்டு போகிறச்சே அதை வெட்டுறச்சே நான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆடு அடுத்தது நம்மளதான் வெட்ட போறா அப்படிங்கிறது கூட தெரியாம அது ஒரு சரக தின்னு இருக்குமா. அது போலதான் இங்க இருக்கக்கூடிய சம்சாரிகள். வியாக்கியானத்துலதான் இருக்கு அப்படின்னு கற்பனையாலாம் சொல்லல, வியாக்கியானம் தான் இதுவும். அது போலதான் சம்சாரிகள் என்ன பண்றார்கள், அடுத்தது நம் கழுத்து மேல கத்தி இருக்கு, மிருத்யுங்கிற கத்தி நம் கழுத்து மேல இருக்கு அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்காம இந்த சின்ன குறிப்பிட்ட காலத்துல அகங்காரம் குரோதம் பலம் தர்ப்பம் எல்லாத்தையும் மனசுல வச்சுண்டு இவன் இதை சொல்லிட்டான் அவ அதை சொல்லிட்டான் இவனை பழி வாங்கணும் இவனை பழி தீக்கணும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் அந்த அகம்பாவம் எல்லாம் இந்த கழுத்து மேல கத்தி இருக்குங்கிறத கூட புரிஞ்சுக்காம எப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ அதை விட ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டவன் ஞானி. புரிஞ்சுப்பான் அவன் நிச்சயம். ஏன்னா மற்றவர்கள் போறா இல்லையா, மற்றவர்கள் மிருத்யு அடையறத பார்த்துமா நமக்கு இன்னும் புத்தி வரலன்னு கேட்கிறான். வியாக்கியானங்கள்லாம் அப்படி அமையறது நமக்கு. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு வியாக்கியானம் அப்படிதான் கொடுக்குறா. மற்றவர்கள் எப்படி மிருத்யு அடையறார்கள்ங்கிறத பார்த்துமா நமக்கு இன்னும் நம் கழுத்து மேல கத்தி இருக்குங்கிறது கூட புரிஞ்சுக்காம நம்ம இருக்கோம். இன்னமுமா நம்ம இந்த அகங்காரம் இந்த மமத்தை இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி. வியாதிங்கிறது நம்ம மற்றவர்களை பார்த்தாலே நமக்கு தெரியறது இல்லையா, எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் ஒவ்வொருத்தரும். அத்தகைய வியாதி அவர்கள் கஷ்டப்படுறார்கள்ங்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் நாளைக்கு உனக்கு வரலாம்ங்கிறது, நாளைக்கு நமக்கு வரலாம்ங்கிறது. அப்படி இருக்கிறச்சு இந்த தாத்காலிகமான இந்த சரீரத்தை வச்சுண்டு இதுல எதுக்காக இந்த இந்திரிய விஷயமான மமத்தை நமக்கு வருது. அதனால அதெல்லாம் விட்டுடுவோமே, இந்த சுக துக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் தாத்காலிகம் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவன் ஒரு ஞானி. ஜன்ம மிருத்யோ ஜரா வியாதிஹி துக்க தோஷானு தர்ஷனோ எல்லாம் தாத்காலிகம் அப்படின்னு புரிஞ்சின்றவன் ஒரு ஞானியனுடைய லட்சணமாக ஆவான். அவனே ஞானியாக ஆவான்ங்கிறதுனால இதை வச்ச ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இது அடுத்த ஸ்லோகம். அசக்திரனபிஷ்வங்கஹ புத்ரதார கிருஹாதிஷு நித்யம் ச சமசித்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு புத்ரதார கிருஹாதிஷு. புத்ரதார கிருஹாதிஷு என் புத்திரன், என்னுடைய தாரம், என்னுடைய கிரகம் அப்படிங்கிற அந்த என்னுடைய அப்படிங்கிற அந்த மமத்தை இருக்கிறதுனாலதான் அவர்களிடத்துல எக்ஸ்ட்ரா உரிமை கூட நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு புத்திரன் கிட்டக்க உடனே வந்து இது எல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த புத்திரன் இடத்துலயோ தாரத்தின் இடத்துலயோ அந்த ஸ்பௌஸ் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல அந்த தாரம் கணவன் இடத்துலயோ எல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டட். என்ன டேக் இட் ஃபார் கிராண்டட், எல்லாம் என்னுடையது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் இவெல்லாம் என்னுடையவா, என் சொல்படி கேட்க வேண்டியவா, எனக்கு அதீனமா நடக்க வேண்டியவா அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மமத்தை அந்த அகந்த, அதனாலதான் நீ இதை செஞ்சே ஆகணும் அதை செஞ்சே ஆகணும், நான் சொல்படி நீ கேட்டே ஆகணும். அவ்வளவு சத்தியம் அவர்களை விட்டு நம்ம பிரிய போறோங்கிறது. நெல்லிக்காய் மூட்டை எப்படி ஒன்னா இப்படி சேர்ந்து இருக்குமோ, நெல்லிக்காய் எல்லாம் போட்டு ஒரு மூட்டையில கட்டி வச்சா எப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்குமோ, மறுபடியும் அந்த மூட்டையை அவிழ்த்து விட்டா எல்லா நெல்லிக்காயும் அங்க இங்க அங்கன்னு ஓடும். அது போலதான் இந்த சம்சாரம் அப்படிங்கிறதே நம்ம ஒண்ணு சேர்ந்தது போல தெரியும். ஆனா எப்படி அதை அவிழ்த்து விட்டாச்சுன்னா எல்லாம் அங்கங்க செதறுமோ, அது போலதான் எல்லாம் தாத்காலிகம்ங்கிறதுல உன்னுடைய புத்திரன், உன்னுடைய தாரம், உன்னுடைய கிரகம் எல்லாம் அடக்கம்ங்கிறான். அசக்தி
சக்தி ரணபிஸ்வங்கஹ புத்திரதார கிருஹாதிஷு. தாத்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தே, அதை வச்சு இந்த பிரகிருதியே தாத்காலிகம் தானே, ஏன்னா என்னைக்கு வேணாலும் இது பிரளயத்தினால அழியலாம் அப்படிங்கிற ஒரு சாமானிய தர்மம் இருந்த போதிலும் அதையே நான் நினைச்சுண்டு அதுல ஒரு நாட்டை என் நாடுன்னு நினைச்சுட்டு, என்னுடைய ஊருன்னு நினைச்சுட்டு, என்னுடைய புத்திரன் என்னுடைய கிரகம் என்னுடையதான் எந்துன்னு நீ எவ்வளவு கூட நீ அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கியோ, உன்னுடைய ஆத்ம ஞானத்துக்கு போய் அனுசந்தானம் பண்ணு. நித்தியம் ச சமசித்தத்வம் கோகோ இஷ்டானிஷ்டோபபத்தி ஷோகோ. உன்னுடைய இஷ்டத்துக்கு உன்னுடைய சொல்படி எல்லாம் ஆட்டி வைக்கணும், இந்த பிரபஞ்சமே நடக்கணும்னு நினைக்காத. அத்தகைய ஒரு அகம்பாவத்தோட அலையாத. நீ இந்த பிரபஞ்சத்துல நீ எங்கேயோ ஒரு மூலையில ஒரு அண்டத்துல ஒட்டின்னு கிடக்குறங்கிற அந்த ஞானத்தோட கூட நீ இரு. என்னைக்கு வேணாலும் மிருத்யுங்கிற கத்தி நம் கழுத்து மேல இருக்குங்கிறத புரிஞ்சுண்டு அதுக்கு நீ செய்ய வேண்டிய பக்தி சாதனத்தை இன்னைக்கு செய். அதுதான் இன்னைக்கு செய்யணும். அதுதான் ஒரு உத்தம ஞானியினுடைய லட்சணம் அப்படின்னு. ஒரு கிரகஸ்தன் விஷயமான விஷயம்தான் இது, ஒரு சன்னியாசி விஷயமான விஷயம் கூட இல்லை. இது இந்த கிரகஸ்தன் விஷயமாக தான் இங்க சொல்றார். அதனாலதான் கிரகாதிஷுன்னு கிரகஸ்தனை தான் இங்க எடுக்கிறார், கிரகஸ்தனை தான் சொல்றார். ஏன்னா சன்னியாசினா அவன் தான் ஏற்கனவே முற்றும் கடந்து போயிட்டானே, அதனால அவனுக்கு இது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால ஒரு கிரகஸ்தனுக்கு தான் இதை சொல்றான் கிருஷ்ணன். ஒரு கிரகஸ்தனா இருந்த போதிலும் நீ பிரியமா பிரியமா பழகு, எல்லாரிடத்துலயும் பிரியம் வச்சுக்கோ, ஆனா யாரிடத்துலயும் கோபிச்சுக்காத, எதுவும் பண்ணாத. ஆனா இதெல்லாம் தாத்காலிகம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு இங்க இவர்களோட இருக்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம், இவர்களை விட்டு நீ பிரிய போற அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோ. தாத்காலிகம் இதை நித்தியம்னு நினைச்சுட்டாங்க. நித்தியம் ச சமசித்தத்வம் கோகோ இஷ்டானிஷ்டோபபத்தி ஷோகோ. அப்புறம் கொஞ்ச நேரமாவது தனிமையா இருக்க பழகிக்கும். ஏன்னா அவர்கள் முதல்ல போவாளோ நீ முதல்ல போவியோ தெரியாது நமக்கு. நம்ம குடும்பத்துல அவர்கள் முதல்ல போலாம், இல்ல நம்ம முதல்ல போறோம், யாரு முதல்ல யாரு முந்திப்பா தெரியாது இல்லையா. அப்புறம் அந்த தனிமை போட்டு வாட்டுறதுன்னு பைத்தியம் பிடிச்ச ஸ்டேஜுக்கு போயிடாத. தனிமையையும் பழகிக்கோ அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகம். மயி சானன்ய யோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் கோகோ அரதிர்ஜன சம்சதி. விவிக்த தேசன தனிமை. அந்த தனிமை உன்னை போட்டு வாட்டுறதுன்னு நான் பைத்தியம் பிடிச்சாப்புல ஆயிட்டேன்னு பித்து பிடிச்ச நிலைக்கு போயிடாத. தனிமையும் பழகிக்கோ, சித்த நேரமாவது தனிமையா இருக்க பழகிக்கோ. இதெல்லாம் எப்படி வரும் எனக்கு? என்னென்னமோ சொல்றீங்க, இதெல்லாம் ஞானி லட்சணம் சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி எனக்கு வரும் அப்படின்னா பக்தி ரவ்யபிசாரிணி. பக்தி இருந்தா வரும். அதனாலதானே பக்தி யோகம் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பக்திங்கிறது இருந்தா இவரை இதெல்லாமே தாத்காலிகம் அப்படிங்கிற ஞானமும் கூட சேர்ந்து நாம் எந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம இருக்க பழகிடுவோம், அடாப்ட் ஆயிடுவோம். ஏன்னா இது எல்லாமே தாத்காலிகம் தானே. இப்ப தனிமை போட்டு நம்மள வாட்டுறது தாத்காலிகம் தான். நாளைக்கு மறுபடியும் வேற ஏதாவது ஒரு ரூபத்துல வேற ஏதாவது ஒரு உறவு மூலமா நம்ம எங்கேயாவது போய் சேர்ந்தாலும் சேரலாம். எல்லாமே தாத்காலிகம். எல்லாத்துக்குமே ஏஜிங் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நான் சுகமா இருக்கேன் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு என்ன ஏஜிங்னா அடுத்த துக்கம் வர வரைக்கும். ஒரு துக்கத்துக்கும் இன்னொரு துக்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவேளை தான் சுகம். லாபம் அப்படின்னு எடுத்தா கூட ஒரு நஷ்டத்துக்கும் இன்னொரு நஷ்டத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை லாபம். யௌவனம் அப்படின்னு எடுத்தா கூட அடுத்தது வார்த்தக்கியம், பின்னாடியே வார்த்தக்கியம் வந்துட்டே இருக்கு. எதுவுமே தாத்காலிகம்னு நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களே தெரியறச்சே. அதனால தனிமையும் நம்ம புரிஞ்சுக்கோ. அந்த தனிமையும் தாத்காலிகம் தான், தனிமையும் தாத்காலிகம் தான். ஏன்னா அந்த நிரந்தர ஸ்வரூபனான அந்த விஸ்வரூபனை நம்ம எப்ப புரிஞ்சுட்டோமோ அப்ப நம்ம இங்க சம்சாரத்துல இருக்கக்கூடிய இந்த தனிமையை நம்ம தனிமை நினைக்க மாட்டோம். நான் எங்க தனியா இருக்கேன்? பாகவதம் புஸ்தகத்தை எடுத்து இப்படி வைங்கோ. இப்படி எடுத்து வச்சா பீஷ்ம வாச்ச குந்திய வாச்ச நமஸ்யே புருஷன் குந்திய வாச்சன்னு ஆரம்பிக்கிறது குந்தி ஸ்துதி. என் பீஷ்ம வாச்ச ஈதிமதி ரூப கல்பிதா பி திருஷ்ணான்னு ஆரம்பிக்கிறது. பீஷ்மரோட பேசலாம், குந்தியோட பேசலாம். பாகவதத்தை திறந்து வச்சுண்டா சரி, ராமாயணத்தை திறந்து வச்சுண்டா அங்க ஸ்ரீ பகவான் வாச்ச ராமபிரானோடையே பேசலாம். அங்க இருக்கக்கூடிய கௌசல்யா பிராட்டியோட பேசலாம், சீதா பிராட்டியோட பேசலாம், ஹனுமானோட பேசலாம். ராமாயணத்தை திறந்து வச்சுண்டா, பகவத்கீதையை திறந்து வச்சுண்டா அர்ஜுன வாச்ச பகவான் வாச்ச சஞ்சய வாச்ச இவா 3 பேர்கிட்ட பேசலாம். நம்ம எங்க தனியா இருக்கோம்? நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஆத்மஸ்வரூப க்ஷேத்ரஜனா இருக்கக்கூடியவன் என்னைக்கும் நம்ம இந்த சரீரத்தால இருக்கக்கூடிய தனிமைன்னு நினைக்க மாட்டான். அது அவனுக்கு பக்தியால வரும். மயி சானன்ய யோகேன பக்தி ரவ்யபிசாரிணி. வைராக்கியம் வச்சுக்கோ, எல்லாம் தாத்காலிகம்னு புரிஞ்சுக்கோ, தனிமையையும் பழகிக்கோ.
எல்லா சுச்சுவேஷன்லயும் அடாப்ட் ஆக பழகிக்கோ அப்படிங்கிறான். இதெல்லாம் ஒரு ஞானியினுடைய லட்சணம். அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்வ ஞானர்த்த தர்ஷனோ ஏத ஞானமிதி ப்ரோக்தம் கோ அஜ்ஞானம் யததோன்யதாகா. பிறகு இதுல என்ன சொல்றான், சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறத அனுசந்தானத்துல கொண்டு வாங்குறான். அந்த ஞானத்தையும் அனுசந்தானமா கொண்டு வா. அத்தியாத்ம ஞான நித்யத்வம். அனுசந்தானம் எப்படி கொண்டு வருது? ஏதோ ராமா கிருஷ்ணான்னு சொல்ற அந்த நாமத்தை வேணா அனுசந்தானத்துல நித்தியமா கொண்டு வரலாம். நித்தியம் ராமநாமம் 108வது சொல்லணும், இல்ல ஒரு கிருஷ்ண நாமம் ஒரு 1000வது சொல்லணுங்கிறத வேணா அனுசந்தானத்துல கொண்டு வரலாம். கிருஷ்ணன் 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 அப்படிங்கிறத வேணா அனுசந்தானத்துல கொண்டு வரலாம். இது சரீரம் ஆத்மா சரீரம் ஆத்மா சரீரம் ஆத்மாங்கிறத அனுசந்தானத்துல எப்படி கொண்டு வருதுங்கிறதுக்கு தான் இங்க வியாக்கியானம் 13வது அத்தியாயத்தை கேட்டா கொண்டு வரலாம். இதம் சரீரம்னு தானே ஆரம்பிச்சது. இதம் சரீரம்னு ஆரம்பிச்சதுனால நமக்கு புரிய வேண்டியது இதுதான். அனுசந்தானம்னா நிமிஷத்துக்கும் அதை சொல்லல. நிமிஷம் யார பார்த்தாலும் இதுவோ சரீரம்டா நீ ஆத்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பைத்தியம்னு நினைப்பான். யார்கிட்டயும் போய் அப்படி சொல்லிண்டெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த ஞானமும் மனசுல இருந்தா போறோம். அதை நம்ம அனுசந்தானம் பண்றது அப்படிங்கிறது அதுதான். மனசுல இதெல்லாம் தாத்காலிகம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுண்டு நம் பரமார்த்த ஸ்வரூபத்தை அடையறதே லட்சியம். அதுதான் நம்முடைய ஆத்ம ஞானம் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரஜ லட்சணத்தோட நம்ம இருக்கிறது தான் அனுசந்தானம். நித்திய அது அத்தியாயத்தை கொண்டு வருதுங்கிறது அதுதான். அனுசந்தானத்துக்கு கொண்டு வாங்கிறது எல்லாரிடத்துலயும் பிரியமா பழகு, யாரிடத்துலயும் கோச்சுக்காத, யாரிடத்துலயும் உனக்கு தெரிஞ்சதை போய் நீ அவள் இடத்துல திணிக்கணும்னு கூட நினைக்காத. இது சரீரம் இது ஆத்மா சரீரம் ஆத்மான்னு. ஏன்னா அவளே அதை புரிஞ்சு உணர்ந்து வரணும். நீ போய் அவள் இடத்துல திணிக்கணும்னு ட்ரை பண்ணேன்னா அவ மறுபடியும் ஒன்ன பைத்தியம்னு நினைப்பா. அந்த மாதிரி கூட பண்ணாத. எல்லாரிடத்துலயும் பிரியமாவே இரு. எல்லாரிடத்துலயும் நான் ஆத்ம ஞானத்தோட இருக்கேன் அப்படிங்கிற வெளியில காமிச்சுக்காத. வெளியில காண்பிச்சா அப்புறம் பந்துக்களுக்கு ஒரு கவலை வந்துடும். இவ்வளவு ஆத்ம ஞானி ஆயிட்டானே இந்த வயசுலயே, இவன் கல்யாணம் கார்த்தி பண்ணிப்பானோ மாட்டானோங்கிற ஒரு பந்துக்களுக்கு ஒரு பயம் கூட வரும். வெளியில காமிச்சுக்காத. எந்த சிம்டமும் வெளியில தெரியக்கூடாது. ஆனால் நீ உன்னுடைய ஆத்ம ஞானத்தோட இரு, கஷேத்திரஜனா இரு. இது ஒரு உத்தம ஞானியினுடைய லட்சணம். இது அதுதான் இங்க பகவான் சொல்றான். வெளியில பார்த்தா அவ சாமான்யமா இருக்கிறது போலவே தெரியவா. எல்லாரோடையும் சிரிச்சுதான் பழகுவா. எல்லாரும் அழற்சியே தானும் அழுவா. எப்படி உலகம் இருக்கோ அப்படியே போவா. ஆனா அவர்களுடைய மனசுல இருக்கிறதோ இதெல்லாம் தாத்காலிகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உத்தம ஞான லட்சணம். அததான் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்வ ஞானார்த்த தர்ஷனம் ஏத ஞானம் இதி ப்ரோக்தம் கோ அஜ்ஞானம் யததோன்யதாகா. பின்ன எது அஜ்ஞானம் அப்படின்னா, இந்த எதெல்லாம் ஞானம்னு நம்ம தெரிஞ்சுட்டோமோ இதுக்கெல்லாம் ஆப்போசிட் அஜ்ஞானம். அதனாலதான் இங்க அதையும் சொல்லி முடிச்சுட்டான் பகவான். மறுபடியும் எது அஜ்ஞானம்னு ஒரு கேள்வி அர்ஜுனன் கேட்க ஆரம்பிக்க வேணான்ட்டுதான். ஏன்னா நம்ம எதெல்லாம் தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது அதர்மம் அப்படின்னு நமக்கே தெரியறது இல்லையா. நம்ம நல்லவனா இருக்கிறது தர்மம் அப்படின்னா கெட்டவனா இருக்கிறது அதர்மம் அப்படிங்கிறது நமக்கே தெரியறது இல்லையா. அது போலதான் ஞானியினுடைய லட்சணங்கள் இதெல்லாம் சொல்லிண்டே இதுக்கெல்லாம் அப்படி நேர்மாறா எதிர்மறையா இருக்கக்கூடியவன் அஜ்ஞானி. இந்த லட்சணங்கள்லாம் எதுவுமே இல்லாம நான் இருக்கிறபடிதான் இருப்பேன், எனக்கு அந்த மமத்தை அகந்த இதெல்லாம் விட முடியாது அப்படின்னு இருக்கிறதுதான் அந்த நிலைதான் அஜ்ஞான நிலை. அததான் இங்க அஜ்ஞான லட்சணம். இதுக்கு அப்படியே எதிர்மறைன்னுட்டான். ஏத ஞானம் இதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதாகா. இத என்னெல்லாம் சொன்னேனோ அர்ஜுனா இதெல்லாம் ஞானியினுடைய லட்சணம். இதெல்லாம் யாருக்கு இல்லையோ அவன் அஜ்ஞானி அப்படிங்கறத நீயே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது இங்க ஞானம் அப்படிங்கிறது. ஞானியினுடைய லட்சணங்களை சொல்லி ஞானம்னா என்ன அப்படிங்கறத பகவான் புரிய வச்சிருக்கான். ஞானம் அப்படிங்கிறதுக்கு என்ன டெபினிஷன்ங்கிறத பகவானாலேயே சொல்ல முடியலன்னு சொல்லக்கூடாது, பகவானே சொல்லல. அதை சொல்லாம ஞானிகளுடைய லட்சணங்கள் இதுதான் அப்படின்னு காண்பிச்சு இதுலேருந்து இதுதான் ஞானம் அப்படிங்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான 3 விஷயங்கள். க்ஷேத்திரம்னா என்ன, 24 தத்துவங்களை கொண்டு உண்டான இந்த பிரகிருதியில என்னென்ன ஜடப்பொருள் பாக்குறோமோ அதெல்லாம் க்ஷேத்திரம். இதெல்லாம் ஜடம்தான், நம் வேறு, நம் ஸ்வரூபம் வேறு, நம் அடைய வேண்டியது வேறு அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த ஆத்ம ஞானத்தோட இருக்கக்கூடிய ஆத்ம ஞானி க்ஷேத்திரஜன். அது அவனுக்கு அந்த ஆத்ம ஞானம் வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஞானம் தான் அந்த ஞானியினுடைய லட்சணங்கள் இங்க சொல்லப்பட்டது. ஞானம் அப்படிங்கிறதே அதுதான்.
புஸ்தகத்தை படி கொஞ்சமாவது ஞானம் வரும், புஸ்தகத்தை படி ஞானம் வரும் அப்படின்னு நிறைய பேர்கள் சொல்றா இல்லையா? அது ஆக்சுவலா அது அப்படி இல்லை, அது வைசி வர்சா, அப்படி ஆப்போசிட்டா பார்க்கணும். ஞானம் இருக்கிறதுனாலதான் அவன் புஸ்தகமே படிக்கிறான். சாமானியமா ஒரு செவத்துக்கிட்டக்க போய் புஸ்தகத்தை படினா அதை படிக்குமா? இல்ல ஒண்ணுமே ஒரு கை கால் இல்லாம ஒரு பொம்மை கிட்டக்க போய் நீ புஸ்தகத்தை படி ஞானம் வரட்டும், புஸ்தகத்தை படி ஞானம் வரட்டும்னா அது படிக்குமா? அந்த ஞானம் உள்ள இருக்கிறதுனாலதான் அந்த புஸ்தகத்தை படிச்சு அதை அபிவிருத்தி ஆக்கிக்கிறான். ஆனா ஞானத்தை அபிவிருத்தி தான் ஆக்க முடியுமே தவிர ஞானம்ங்கிறது நமக்கு ஸ்வரூபமாகவே இருக்கு. அந்த ஞானம் இருக்கிறதுனாலதான் புஸ்தகத்தை படி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே உண்டாகிறது. அந்த 24 தத்துவங்கள் தான் 24 எழுத்தாக நமக்கு வருது. ஆல இருந்து ஆரம்பிச்சு ஆ 24 எழுத்துக்களாக எந்த பாஷையை எடுத்தாலும், இங்கிலீஷ்னு எடுத்தா கூட இந்த ஆல்பபெட்ஸ் 24 தான். இந்த 24 தத்துவங்கள் இந்த 24 எழுத்துக்களாக வந்து அந்த ஒரு எழுத்துக்கள் மட்டுமே இருந்தா நமக்கு புரியாது. அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு புஸ்தகம் அப்படின்னு ஆனது போலதான் இந்த பிரபஞ்சம். 24 தத்துவங்கள் சேர்ந்து இந்த பிரபஞ்சமாக ஆகி இந்த பிரபஞ்சமாகிய புத்தகத்தை அந்த க்ஷேத்ரஜன் எடுத்து படிக்கிறச்சு அந்த க்ஷேத்ரஜனுக்கு ஞானம் அப்படிங்கிறது சுயமாகவே இருக்கு. அதை படிச்சாதான் அவனுக்கு ஞானம் உண்டாகணுங்கிறது இல்ல, சுபாவமாவே இருக்கு. ஒரு சின்ன குழந்தை, தொட்டில இருக்கிற குழந்தைக்கு கூட பயம்னா இதுதான் அப்படின்னு யாராவது வந்து சொல்லி கொடுத்தாளா? ஆனா அது எதையாவது ஒண்ணு பார்த்தா அப்படின்னு பயந்துக்கிறது. ஏன்னா அதுதான் சுபாவமான ஞானம். இல்ல யாராவது எதையாவது விளையாட்டு காமிச்சா கிடுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. அதாவது ஞானம்ங்கிறது சுபாவமாவே இருக்கு. அதை நம்ம தட்டி எழுப்புறதுக்காக தான் புஸ்தகத்தை படி ஞானம் அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறது தான் அங்க சரியான பதம். புஸ்தகத்தை படிச்சதுனால ஞானம் இல்லை, ஞானம் இருக்கிறதுனாலதான் புஸ்தகத்தை படிக்கணுங்கிற எண்ணமே நமக்கு உண்டாகிறது அப்படிங்கிறது தான் ஞானத்துக்கான சரியான ஒரு விளக்கு முறையாக இருக்கும். அப்படிங்கிறதோட இன்னைக்கு நம்ம நிறுத்திப்போம். மேற்கொண்டு பகவான் பிரகிருதி எப்படி இயங்கிறது, இந்த க்ஷேத்திரம் இன்னும் எப்படி உண்டாகிறது அப்படிங்கிற விஷயங்கள் 13வது அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறான். அதை நாளை தினம் அனுபவிப்போம். அடியே.